லைஃப்பில் நான் சமீபத்தமாக கவனித்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கிறது ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக, ஒரு 15 வருடங்களுக்கு மேலாகவே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, எல்லாவற்றையும் அதிகப்படுத்துவதன் மூலம் தான் நம்ம திருப்தி அடைய முடியுங்கிற ஒரு இடத்தை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்திக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. நிறைய பொருட்கள், நிறைய ஷூக்கள், நிறைய சட்டைகள், நிறைய பேண்ட்டுகள், நிறைய உணவு, விதவிதமான உணவு, நிறைய டெலிவிஷன் சேனல்கள், நிறைய யூடியூப் சேனல்கள், நிறைய கன்சம்ஷன். ஸோ டூ மச் ஆஃப் கன்சம்ஷன், நிறைய விஷயங்களை சுவீகரிப்பதன் வழியாகத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பது போன்ற ஒரு பாவனையை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நம்மளை அதுக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அப்படி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன விஷயத்தில் திருப்தி அடையக்கூடிய மனசு என்பது இப்போதைக்கு யாருக்குமே இல்லை என்கிற அளவுக்கு இருக்குது. சின்ன பசங்களுக்கு மட்டும் அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. கிட்டத்தட்ட பெரியவர்களுக்குமே மனசு எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய பொருட்கள் வைத்திருப்பதன் வழியாகத்தான் நிறைவான வாழ்க்கையை நாம் வாழுகிறோம், நிறைய விஷயத்தை சுவீகரிப்பதன் மூலமாகத்தான் நிறைய நிஜமான வாழ்க்கையை வாழுகிறோம் என்பது போல் நம்மளாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். அந்த ப்ரோக்ராம்டு கார்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராம்டு ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. முன்னாலாம் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் சின்ன வயசில் இங்கே இருக்கவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கிரைண்டர் 25 வருஷம் ஓடும். நான் கல்யாணம் பண்ணி வந்தப்போ இந்த கிரைண்டர் கொடுத்தாங்க, எனக்கு அதை பத்திரமா வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. இப்போல்லாம் எல்லாமே 3 வருஷம் தான். ஒரு கார் புதுசாக நீங்கள் வாங்கினீங்க 1.25 கோடி ரூபாய்க்கு வாங்கினா கூட 3 வருஷத்தில் சலசலன்னு ஒரு சத்தம் வரும், உங்களுக்கே எரிச்சல் வரும், மாற்றிடலாம் அப்படின்னு தோணும். ஃபோனை மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் 3 வருஷத்தில் இந்த ஃபோனு பழக அடுத்த மாடல் வரும். அப்போ அதிகமாக உங்களை சுவீகரிக்க வைப்பது என்பது ஒரு மார்க்கெட்டிங் உத்தி, ஒரு வணிகம். நம்ம எல்லாருமே இயல்பாகவே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட இப்போலாம் பாருங்களேன், அம்மாக்கள் சித்திமார்கள்லாம் வீடுகளுக்கெல்லாம் போகிறப்ப சொந்த தங்கச்சி வீட்டுக்கு போனாலுமே வீட்டை நோட்டை வர்ற பழக்கம்லாம் வந்துருச்சு. முன்னாலாம் போனால் அண்ணன் வீட்டுக்கு போனால் அண்ணி அடுப்படி எப்படி வச்சுருப்பாங்க, நோட்டை வர அளவோடு இருந்தாங்க. இப்போலாம் தங்கச்சி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு போனால் என்ன புதுசாக ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கா, முதல்ல டபுள் டோர் இல்லை இப்போ ட்ரிபிள் டோர் வச்சுருக்கிறா, திடீர்னு இந்த ரூமில் ஹாலில் கொண்டாந்து ஏசி மாட்டியிருக்கிறா, ஏங்க அவங்க பெரிய பைக் வச்சுருக்காங்க நம்ம எங்கே சின்ன பைக் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை என்பது அதிக பொருட்கள், மேக்ஸிமம் மோர் ஸ்டஃப் இஸ் ஈக்குவல் டு பிக் லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதிகமான பொருட்களை வைத்திருப்பதன் வழியாகத்தான் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருப்பது ஒரு பிம்பம். குறைவான விஷயம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் என்றால் தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக அர்த்தம். உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தேவையான காரணிகள் வெளியிலிருந்து நிறைய வர வேண்டும் என்றால் நீங்கள் மனதளவிலே ஏழையாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஸோ ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித்தின். அப்போ குறைவான விஷயங்கள், ஏன்னா அதனால தான் இந்த கம்பேரிசன் நிறைய வருது. நிறைய பொருட்கள் இருந்தால், நிறைய ஒரு கார் வச்சுருந்தா, வீடு வச்சுருந்தா, பணங்காசு வச்சுருந்தா, நிறைய புத்தகம் வச்சுருந்தா பணக்காரன் எவரும் சொல்கிறதே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? வீட்டில் எதுக்கோ ஒரு அலமாரி இருக்கே, ஷூ வைக்கிறதுக்கு ஒரு ரேக் வச்சுருக்கிறோம், திறந்து பார்த்தோம்னா அப்படி இருக்குது. முன்னாலெல்லாம் சினிமா நடிகர்கள் இவ்வளோ செருப்பு வைத்திருக்கிறார்கள், ஷூ வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அது துணுக்கு மாதிரிலாம் போடுவாங்க. இப்போ நார்மலாக எல்லார் வீட்லையுமே 4-5 செருப்பு கிடக்குது. அப்பாக்கள் மட்டும் ஒத்த செருப்பை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வீடுகளில் செருப்பு வைக்க கூட அலமாரி இருக்குது, புத்தகம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு அலமாரி வச்சுருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ எது தேவையோ அதை செய்ய முடியாமல் போவதற்கான காரணம் என்னவோ, எதுவெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அதுதான் விஷயம். எதுவெல்லாம் தேவையில்லையோ அந்த சோஷியல் ப்ரெஷர், அந்த சுற்றி இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால நமக்கு ஒரு இருக்கக்கூடிய நெருக்கடி ஏற்பட என்ன செய்கிறோம்? பொருட்களாக வாங்கி குவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். நம்ம வீடுகள்லாம் சின்னதாகிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, வீடுகள் பெருசாகிடுச்சு, உள்ள பொருட்கள் அதிகமாகிடுச்சு. வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய பல பொருட்களை பல காலமாக நம்ம யோசிச்சதே இல்லை, தொட்டதே கிடையாது. நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லா பொருட்களையும் நம்மளாம் பயன்படுத்திட்டு இருக்கவானு. அம்மாக்கெல்லாம் அழகாக 4 கிண்ணம் வச்சு அட்டகாசமாக சமைச்சு உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாத்திரமே அவ்வளோ இருக்குது, வீட்டுக்குள்ளே உடைகள் அவ்வளோ இருக்குது, எல்லாம் வாங்கி சேர்க்குறோம். நம்மளை எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க? நீ பெரிய வாழ்க்கை வாழணும்னா இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கினா தான் பெரிய வாழ்க்கை. பொருட்கள் மகிழ்ச்சியை தந்துவிடும் என்றால் இந்த உலகத்தின் பணக்காரன் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? பொருட்கள் மகிழ்ச்சியாக தந்திருக்கணும்னா எல்லா பணக்காரனும் சந்தோஷமாக இருந்திருக்கணும்ல. பாருங்கள், இருக்கிற முகத்தோடு பல பணக்காரர்கள் பார்க்க முடியுது. பெரிய பணக்காரங்களாம் சிரித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அவங்களுக்குலாம் அடுத்து என்ன பிரச்சனை வருமோ, வேறு என்ன பண்ணணும்? அப்போ வாழ்க்கை இன்னொருத்தோடு ஒப்பிடக்கூடிய நெருக்கடி ஏன் ஏற்படுதுன்னா, எங்கேருந்தோ காற்று வருது, அதை ஆஃப் பண்ண முடியுமா? அண்ணா இதை ஆஃப் பண்ணிருங்களேன், அந்த இதை ஆஃப் பண்ணுங்களேன். அந்த மிஷினு அது சௌரியமாக இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க போட்டிருக்கு. அது காற்று ஃபுல்லு நடிக்குது, புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வருது தானே மைக்கில். ஆமாம், ஆடியோ பிரச்சனை உங்களுக்கு, ஆளுக்கு ஒரு பிரச்சனை. அதை மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு வருது. நம்ம ஆளுங்களுக்கு தாயா எல்லா உத்தியும் தெரியும். சுவிட்சு எங்கே இருக்குன்னு தெரியல, மாத்திரா எல்லாத்தையும் திருப்பிடா அப்படிமா. இதுதான் சமயோசித புத்தி, ஆல்டர்னேட்டிவ் நாலேஜுங்கிறது அதுதான். சுவிட்சு தெரியலையா, தேடலையா, திருப்பி விடா, மொத்தத்தை திருப்பிடா, பார்த்துக்கோம்டா, நடக்கட்டும். அவனுக்கு என்ன மேலே காற்று படக்கூடாது, அவ்வளோதானே. ஸோ முதல் முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறது, அதிக பொருட்கள் தான் மகிழ்ச்சியை தரும் என்ற எண்ணத்தை தயவு செய்து பெரியவர்கள் கைவிடுங்கள். ஏனென்றால் பிள்ளைகள் மீது அது திணிக்கப்படுகிறது. அந்த அதிகம் இருக்கணும் எல்லாத்துலேங்கிறதுனால அதிக மார்க், அதிக குவாலிட்டி, அதிக ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். ஒரே பிள்ளை எல்லா வேலையும் பார்த்து பண்ணு நீங்கள் நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இது போதும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே மாட்டேங்குது.
ஏன்னா அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட வேண்டிய நெருக்கடி ஏன் ஏற்படுகிறது? அதீதத்தின் சுவை எப்படிமாங்க, ஒன்றை அதிகமாக்க சுவீகரிக்க நார்மலான வாழ்க்கை மலினம் போல தோன்றும். நாம் நார்மலாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட, போதுமான அளவுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட, அதிகமான பொருட்கள் அதிகமான விஷயங்கள் கையில் வைத்திருக்காவிட்டால் அது ஒரு மலினமான வாழ்க்கை என்பது போல உங்களுக்கு சித்தரிக்கப்படுகிறது. அதிகமான பொருட்களை தொடர்ந்து சுவீகரிக்க இந்த கூட்டத்தில் நம்ம கரைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோங்கிற விஷயம் நமக்கு தெரியவே இல்லை. அதனால தான் தேவையான விஷயத்துக்கு காசு இருக்க மாட்டேங்குது. வாரன் பஃபெட் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார், தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் வாங்கி குவிச்சிங்கன்னா தேவையான விஷயத்தை வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது. எது தேவையோ அதை வாங்குங்கள். எது செலவு எது இன்வெஸ்ட்மெண்ட்னு பாருங்க. நீங்க வாங்கி வைக்கக்கூடிய பல பொருட்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, செலவு. ஒரு புத்தகங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். யோசிச்சு பாருங்க. நான் ஒரு தடவை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற போகிறப்போ ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு ஒரு ஹிகின் பாத்தம்ஸ் கடைக்கு போகிறேன். அந்த புத்தகத்துடைய விலை 240 ரூபா. அந்த புத்தகம் ஏற்கனவே எங்கிட்ட வீட்டில் இருக்குது. ஆனால் பார்த்தோன்னே ஐயா அதை படிக்கலாமே, நம்ம என்ன படிக்கலையே, ஒரு 5-6 பக்கம் தானே படித்தோமேன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு பார்த்தா பின்னால் 240 ரூபா போட்டுருக்கு. எனக்கு என்ன யோசனை அப்படின்னா, 240 ரூபா புத்தகத்தோட விலை வீட்டிலே ஏற்கனவே இருக்குது. என்ன இப்போ விமான பயணத்தில் கொஞ்சம் நேரம் படிப்பான், அப்புறம் தூங்கத்தானே போகிறான், இருக்கட்டும் வந்து எடுத்து திரும்ப படிச்சுக்கலாம், மோசம் போதா வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஒரு புத்தகத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறோம். கீழே சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போன்ட்டு கடையில் காஃபி சொல்லிட்டேன். காஃபி கொடுத்துட்டாங்க. காஃபியோட விலை எவ்வளோ தெரியுமா? 260 ரூபா. புத்தகத்தோட விலை, என்னை வாழ்க்கை முழுக்க வழிநடத்த போகிற புத்தகத்தின் விலை 240. அந்த நிமிஷம் சந்தோஷத்தை தரப்போகிற ஒரு காப்பியோட விலை 260. காப்பியை வேணான்னு சொல்லிட்டு திரும்ப போய் 2ஆவதாக அந்த புத்தகத்தை வாங்கினாலும் பரவாயில்லடான்னு வாங்கிட்டு வந்தேன். எது அறிவோ அதுக்கு செலவு செய்யுங்க. புக் எக்ஸிபிஷனுக்காக இதை நான் சொல்லலை. நீங்கள்லாம் நிறைய புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸுக்காக இதை மட்டும் நான் சொல்லலை. எது செலவு எது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரியும், எது முதலீடுன்னு தெரியணும். இப்போ நம்மளாம் முதலீடு நடத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் செலவு தான். கூட்டத்தில் ஒரு ஆளாக நம்மளை இந்த வணிக உலகம் நகர்த்தி கொண்டே போகிறது. எல்லா பொருளையும் வாங்கி சேர்ப்பதன் வழியாகத்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதெல்லாம் இல்லைன்னா என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. என்ன ஒரு சுமாரான வாழ்க்கை வாழுகிற என்பது போல உங்களுக்கு விளம்பரங்கள் அதை தான் சொல்லிகிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப சுமாராக தான் வாழ்ந்து இல்லை, நம்மளாம் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல அது தெரியணும். உறவுக்காரனை பார்த்தா சந்தோஷம் வருது, ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்த்தா சந்தோஷம் வருது, புதிதாக வாங்கின புத்தகத்தின் வாசம் ஒரு சந்தோஷத்தை தருகிறது, மொட்டை மாடி காற்று சந்தோஷமாக இருக்குது, வேளாங்கண்ணி பிரிட்ஜுக்கு போய் நின்னாலே பீச்சில் போய் நின்னாலே மகிழ்ச்சி வருதுன்னா தான் மகிழ்ச்சின்னு அர்த்தம். உங்களை மகிழ்ச்சிப்படுத்த நிறைய புறக்காரணிகள் தேவைப்படும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற அர்த்தம். இந்த உலகத்துடைய சூதுக்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய தனி மனித தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்து கொண்டு மகிழ்ச்சியாக அடுத்த இடத்தை நோக்கி நீங்கள் பழக முயற்சியுங்கள். தட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முதல் விஷயம் நான் பெரியவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது இப்போ சின்ன பசங்களுக்கு ரொம்ப மாறும். பசங்களை முன்னால் பெருசாக கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. உங்கள் ஜெனரேஷனில் ஞாபகம் இருக்கா, நீங்களாம் சிறு பிள்ளையாக இருந்தபோது உங்களை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடலாம் மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கி பசங்களே உங்களை இன்னொரு பசங்களோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ளே கம்பேரிசன் அதிகமாக நடக்க இவர்கள் தோழிகளாக இருக்கிறவர்கள் தோழர்களாக இருக்கிறவர்களுக்கு மத்தியிலேயே ஒரு சண்டையெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதில் கவனமாக இருங்கள். பெரியவர்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள். அதிகமான பொருட்களை சுவீகரிப்பதன் வழியாகத்தான் நாம் அதிகமான மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்ற நம்பிக்கையிலிருந்து வெளியே வாருங்கள். அது பிள்ளைகளுக்கும் பரவும். அறிவு மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. புத்தகம் மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. உறவு மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. நண்பனோடு பேசிக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தரும், சொல்லிக் கொடுங்க. அடுத்தவனுக்கு உதவுவது பணம் சந்தோஷம் தரும்னு சொல்லிக் கொடுங்க. பணம் சம்பாதிப்பதான் சந்தோஷம் தரும், வீடு வாங்குறது தான் சந்தோஷம் தரும், செல்ஃபோன் வாங்குறது தான் சந்தோஷம் தரும், 10,000 ரூபாய்க்கு ஷூ வாங்கினா தான் சந்தோஷம் வரும், சினிமா பார்த்தா தான் சந்தோஷம் வரும், வீட்டிலேயே ஒரு 65 இன்ச்சு டிவியை வச்சிருந்தா தான் சந்தோஷம் வரும்னு பிள்ளைகளுக்கும் நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையான எது சந்தோஷம்னு தெரியாமல் காலம் முழுக்க இந்த பொருட்களை வாங்குவதற்காகவே சந்தோஷத்தை தொலைத்து விட்டு இந்த பிள்ளைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய நேரம் வரும். அறிவு பெருசல்ல, பணம் தான் பெருசு இந்த பிள்ளைகள் நினைச்சிட்டானா அடுத்த தலைமுறை பெரிய அளவுக்கு பாதிப்பை சந்திக்கும். இட் இஸ் நாட் an easy joke. That's why I'm trying to communicate with people again and again. இந்த கலாச்சாரம் பிள்ளைகளுக்கு பெரிதாக பரவுகிற போது கடைசி முழுக்க ஓடிட்டே இருப்பான், நிம்மதியே இருக்காது. ஏன்னா அடுத்தது வாங்கணும். என்னுடைய தோல்வியை எதிர் வீட்டுக்காரன் தீர்மானிக்கலாம். நான் வீட்டு வாசல் ஒரு சின்ன காரை வாங்கி வந்து வச்சுட்டு 3 மாசம் கழிச்சு என்னை விட பெரிய கார் அவன் வாங்கிட்டானா இப்போ நான் தோத்து போயிட்டது அர்த்தம். அவனுக்கு தேவையான காரை அவன் வாங்குறான், உங்களுக்கு தேவையான காரை நீங்க வாங்குங்க. அவருக்கு தேவையான பொருள் அவர் வாங்கட்டும், உங்களுக்கு தேவையான பொருள் நீங்க வாங்கட்டும். பொருட்கள் நம்ம ஆளக்கூடாது, நாம் தான் பொருட்களை ஆள வேண்டும். இல்லைனா இந்த பிள்ளைங்க சிக்கல்ல மாட்டிப்பாங்க. பி aware of it. ரெண்டாவது, இந்த யங்கர் ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு தான் இந்த பாயிண்ட். ட்ரெண்டில் இருக்கணும். எப்படி அப்பா அம்மாக்களை நிறைய பொருள் வாங்கி சேர்த்தா தான் நல்ல வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி ஏமாற்றி வச்சிருக்காங்களோ அது மாதிரி நம்மள ஒன்று வச்சிருக்காங்க. ட்ரெண்டில் இருக்கணும். ஒரு பாட்டு வந்துடக்கூடாது. எவனாவது போட்டதில் ஒரு ரீல்ஸ் போட்டால் நம்மளும் ட்ரெண்டில் இருக்கணும். மேலே காற்று, கீழே காற்று, சைடில் காற்று, எல்லாரும் பார்த்துன்னு உங்களை ட்ரெண்டில் வச்சிருக்கதே இன்னொரு வகையான அரசியல் தான். அது ஒரு வணிக அரசியல். நீங்கள் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கிறது வழியாக என்னன்னா கட்டாயமாக நிர்பந்திக்கப்படுவீர்கள். உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க நான் ட்ரெண்டில் இருக்கணும், நானும் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கணும். ஆனால் இது உங்களுடைய தனித்தன்மையை தொலைச்சிரும். நீங்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை தானே பண்ணீங்க. எதை ஒரு நிறுவனம் ட்ரெண்டுன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துதோ, எதை ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆளாக இருக்கீங்க. அப்போ இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் நீங்கள் இல்லையா? ட்ரெண்டு தான் மாடர்னிட்டி நினைக்கிறீங்க. கிடையாது, இண்டிவிஜுவலிசம் தான் மாடர்னிட்டி. இந்த உலகம் நீங்கள் இண்டிவிஜுவலாக தனித்தன்மையோடு யாராக இருக்கிறீங்க தானே முதலிடம். அதை விட்டுட்டு எல்லாரும் செய்கிறது நானும் செய்யலைன்னா இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளாக நான் இல்லாமல் போய் இப்போ என்ன மோசம் போச்சு?
வாட்ஸ் ராங் இன் தட்? அப்போ எது வேணும் எது வேணான்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அதை பின்னணியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கூட்டமாக நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு மந்தைத்தனம். இந்த மந்தைத்தனத்திலிருந்து வெளியே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு பாருங்கள். அப்போ சோஷியல் மீடியாக்கள் உருவாக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்காதீங்க. நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்தோம்னா நம்ம ஒன்று பண்ணுறோன்னு கிடையாது. நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் ஒரு கம்பெனிக்கு, அவ்வளோதான். யூ ஆர் டேட்டா பேஸ் வர கம்பெனி. நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் எனக்கு பிடிச்சது ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதை சொல்லி தொலைஞ்ச காரணத்துக்காக தினந்தோறும் இட்லி தீக்கிற போட்டாலும் எடுத்து போட்டு தொலையணும். எனக்கு பிடிச்சது ஃபேஷன் அப்படின்ட்டு புது ட்ரெஸ் போட்டு தினந்தோறும் செல்ஃபி எடுத்ததில் போடணும். பிள்ளைய கூட பரவாயில்ல, வர அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் கூட காலையில் கிளம்பணுன்னே புது ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோ எடுத்து போடுறீங்க. எதுக்குன்னே தெரியல. கேட்டால் ட்ரெண்டில் இருக்கணும். ட்ரெண்டுங்கிற வார்த்தையை வந்து நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெலவன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தான் ட்ரெண்ட். ரெலவன்ஸ் அப்படின்னா இந்த தலைமுறை பிள்ளைகளுடைய உளவியல் என்னவோ அதை ஒத்த உளவியலை நீங்களும் கொண்டு இருக்க வேண்டும் என்பது. இந்த தலைமுறை பிள்ளைகள் எதை புரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அதை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது தான் ஒரு ரெலவன்ஸ். ட்ரெண்டுங்கிறது இன்னைக்கு நம்ம உருவாக்கலை, யாரோ ஒருத்தர் உருவாக்கலாம். இதுதான் ட்ரெண்ட் அப்படிங்கிறான். திடீர்னு சட்டக்காலரை உள்ளே வச்சு ஒரு சட்டையை தச்சு போட்டு இதுதான்டா ட்ரெண்டுங்கிறான். பூரா பேர் சட்டக்காலரை உள்ளே வச்சு தச்சு போட்டு போகிறான். ட்ரெண்டுங்கிறது அது இல்லை. நீங்கள் ஒன்று உருவாக்கணும். ட்ரெண்டை உருவாக்குறவன் தான் பாஸ். ட்ரெண்டுக்குள்ளே மாட்டிக்கிறவன் பாஸ் கிடையாது. கிரியேட் ஓன் ட்ரெண்ட். ரைட்டா? நீங்கள் உருவாக்கினது. நீங்கள் விளையாட்டு பார்க்க இருந்தாலும் சரிதான். இண்டிவிஜுவலிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மனிதனிடமும் ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்குது இல்லையா? ஒவ்வொரு பசங்க இங்கே உட்காந்துருக்க, ஒருத்தருக்கு பாட தெரியும், ஒருத்தருக்கு ஆட தெரியும். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட குணாம்சம் இருக்கும். ஒருத்தருக்கு பேச தெரியும், ஒருத்தருக்கு கணக்கு வரும், ஒருத்தருக்கு அறிவியல் வரும், ஒருத்தருக்கு கவிதை வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வரும். இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இந்த கூட்டத்துக்குள்ளே ஒட்டுமொத்தமாக மந்தைத்தனத்தோடு போயிட்டு ட்ரெண்டுக்குள்ளே உட்காந்துடணும். எல்லாத்தையும் நம்மளை ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. சேர்க்காம போனால் பரவாயில்ல, நீ ஒரு ஆட்டத்தை கிரியேட் பண்ண, அவ்வளோதான். எவன் ஆட்டத்தை உண்டாக்குறானோ அவன் தான் தலைவன். ஆட்டத்தில் ஆடுறவன் கூட்டத்தில் ஆடுறவன் தான் இல்லையா? கிரியேட் யுவர் ஓன் ட்ரெண்ட். நீங்கள் பயப்படவே கூடாது. நான் ஆரம்ப காலத்திலே இந்த கோட் அனுப்பிச்சப்போ, நான் கோட் போட ஆரம்பித்தப்போ எனக்கு நிறைய பேர் சில அட்வைசஸ்லாம் சொல்லுவாங்க. கோட் இப்படி போடக்கூடாது, இங்கே நெக்கை பிடிச்சி டைட்டாக பட்டன் போட்டு இங்கே ஒரு டையை கட்டணும், நீங்கள் கரெக்டாக இன் பண்ணணும், இப்படி டக்கின் பண்ணணும், டொக்கின் பண்ணணும். நான் சொன்னேன், நான் ஸ்டைலுக்கெலாம் கோட்டு போடல, என் சௌரியத்துக்கு தான் கோட்டு போடுறேன்னு சட்டை காலர் எடுத்து வெளியில் விட்டேன், சட்டையை எடுத்து வெளியில் விட்டேன். ஏன்னா நான் எதுக்கு கோட்டு போட்டேன்னா பின்னால் இருக்கிற 2 ரிசீவரை மறைக்கிறதுக்கு போர்வையாடா போத்திக்கு இப்படி போடுறான்னு ஒரு கோட்டை போட்டோம். இப்போவும் நான் கோட் போடுற மாதிரி சரியான முறை கிடையாது. ஆனால் கோபி என்னை கோட் போடுற ஸ்டைல்னு ஒன்று வந்துருச்சா இல்லையா? சரியோ தப்போ, நான் எங்கிட்ட சொந்தமாக ஒரு கோட்டு கூட கிடையாது. டோன்ட் ட்ரை டு பி இன்டு த ட்ரெண்ட். ட்ரெண்டுக்குள்ளே மாட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிக்கல். நீங்களாம் ட்ரெண்டை ஒரு மாடர்னான விஷயம் நினைக்கிறீங்க. ட்ரெண்டை எவனோ உருவாக்குறான். ஒரு வணிக நிறுவனம் உருவாக்குகிறது. யாருக்கு பணம் தேவைப்படுதோ அவன் அந்த ட்ரெண்டை உருவாக்குறான். இதுதான் ட்ரெண்டுங்கிறான். இப்படி நீ பண்ணா ட்ரெண்ட் அப்படிங்கிறான். இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணுறது இப்போ ட்ரெண்டுங்கிறான். நீங்கள் தேடுறீங்க இந்த ஃபில்டரை உட்காந்து. ரைட்டா? யார் படமாவது ஒரிஜினல் படம் இருக்கா? ஃபோட்டோவில் பார்த்துட்டு நேரில் பார்த்தா அது அவன் இல்லை ஒடுக்குன்னு தோணுது. இப்போ உங்களுக்கே கூட அப்படி தான் தெரியும். டிவியில் பார்த்தா கோபிநாத் இல்லையே, இது கருகருன்னு இருக்கான், இதானா? அதுக்காக தான் வெளியில் வரப்பெல்லாம் கேட்பாங்க, ஏங்க நீங்கள் கோட்லாம் போடுறது? நான் மக்களை சந்திக்க போகிறப்ப அவங்கள்ட்ட ஒரு ஆளாக இருக்க போகிறேன், அவ்வளோதான். நான் எப்போதும் டிவியில் ஷோக்காக கோட் போட்டுருக்கு, அது எனக்கு அங்கே தேவை இருக்குது. வெளியில் வரப்போ என் மனிதர்களோடு இருக்கிறப்ப நான் அவங்க என்ன உடையில் இருக்காங்களோ அந்த உடையில் இருக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன். அப்படி இருப்பது வந்து குறைவான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ட்ரெண்டில் இல்லைன்னா ஆட்டத்தில் இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த ஆட்டமே எவனோ உருவாக்குன ஆட்டம், அவன் சௌரியத்துக்காக உருவாக்குன ஆட்டம். அந்த ஆட்டத்துக்கு தோதா உள்ள வர்ற ஆள் தான் நாம தான் ஆட்டத்தை உருவாக்கணும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும். ரைட்டா? உள்ள இறங்கி சண்டை செய்யணும். நம்ம ட்ரெண்டில் இல்லைன்னா தோத்து போகணும். இட் இஸ் நாட் லைக் தட். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் வாழ்க்கையில் பல பிரச்சனை வந்துடும். நம்மளை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறது விட்டு ட்ரெண்டை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கேன்னு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இருக்க நல்ல திறமைகள் எல்லாம் ஃபோக்கஸில் வரவே இல்லை. ரைட்டா? அவனுக்கு ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருந்துச்சு, அது அந்த ஊர் அப்ரிஷியேட் பண்ணிச்சு. இப்போ எவன் பெஸ்ட்டாக ரீல்ஸ் போகிறானா அவன் தான் பெஸ்ட்டுன்னு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு வணிகத்துக்கு தேவைப்படுகிறது. மாட்டாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான திறமைகளோடு பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் தனித்திறமை என்னவென்று தேடி கண்டுபிடிங்கள். உங்கள் ஸ்டைலுங்கிறது உங்கள் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? யார் ஒருத்தன் ஸ்டைலை உருவாக்குறானோ அவன் கடைசி வரைக்கும் அவன் உருவாக்கின ஸ்டைல், மற்றவெல்லாம் அவன் ஃபாலோவர்ஸ் தான் இல்லையா? ஒரு நடிகரை போல பல நடிகர்கள் அவர் சாயலில் வரலாம். ஆனால் கடைசி வரை அந்த அடையாளத்தை உருவாக்கிய நடிகர் தான் ஜெயிக்கிறார். அந்த அடையாளத்தை உருவாக்கிய பெரிய மனிதன் தான் ஜெயிக்கிறார் இல்லையா? கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி. டோன்ட் ட்ரை டு பி இன் த ட்ரெண்ட், பி இன் ரெலவன்ஸ். பெரியவங்களே கூட ட்ரெண்டுக்குள்ளே மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் போய் மாட்டிக்கலாம். நீங்களாம் ட்ரெண்டில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரெலவெண்ட்டாக இருக்கணும். வாட் இஸ் கால் ரெலவென்ஸ்? ரெலவென்ஸ் என்பது இந்த சமூகத்துடைய இப்போது இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய மனநிலையை புரிந்து கொள்ளுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் நன்றியே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. ரைட்டா? they don't reciprocate. நாங்கள்லாம் எவ்வளவு தூரம் நன்றியோடும் அன்போடும் இருந்தோம், இவர்களாம் நன்றியோடு இல்லை. அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஏன்னு கேட்டால் இந்த சமூக அமைப்பு அவர்களை மாற்றி வைத்திருக்கிறது. 2K கிட்ஸ் ஸ்பெஷலாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்பலாம் அவனுங்களுக்கு நன்றியே இல்லை, பொறுப்பே இல்லை, பணம்னா என்னன்னே தெரியலை. அவனுக்கு பணம்னா என்னன்னே தெரியாது. உண்மை அதுதான். ஏன்னா பணத்துக்காக கஷ்டப்பட்ட சமூக அமைப்பிலேருந்து நீங்கள்லாம் வந்தீங்க. பணத்தை ஓரளவு கையில் பார்த்துட்டான். அவனுக்கு வாய்ப்பு வசதியெல்லாம் கையில் நிறையா இருக்குது. உங்களை போல் அந்த பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது. நாளை என் வாழ்க்கை என்ன ஆகுமோ நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தலைமுறை பிள்ளைங்க பயப்படாது. ஏன்னா அதுங்களுக்கு கண்ணு முன்னால் வாய்ப்பு கொட்டி கிடக்கு. எது வேணுமோ எடுத்துகிட்டு என்னால் ஜெயிச்சுட்டு போக முடியும், வாழ முடியும் அவன் நம்புறான். அது அவனுடைய நம்பிக்கை. அது நமக்கு தலக்கணமாக தெரியுது.
அப்போ எதெல்லாம் எனக்கு ஒத்துப்பலையோ அதெல்லாம் நீ செஞ்சினா தப்புன்னு இல்லாமல் அவன் ஏன் அதை செய்கிறான், அவள் ஏன் அதை செய்கிறாள் என்று புரிந்து கொள்வது ரெலவன்ஸ். டோன்ட் ட்ரை டு பி இன் த ட்ரெண்ட், பி இன் ரெலவன்ஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம், திஸ் இஸ் த ஒன் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் யூ பீப்பிள். மூன்றாவது, அதிக நண்பர்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. இது ஒரு கணக்கு. ஃபேஸ்புக்கில் எனக்கு 150 ஃப்ரெண்டு இருக்கான், 1500 ஃப்ரெண்டு இருக்கான், 1,00,000 ஃப்ரெண்டு இருக்கான். இருந்து அவங்க வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் பாருங்கள், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்னு தான் பயன்படுத்துவாங்க. அவங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. யார் உங்கள் ஃப்ரெண்டு? அந்த ஃப்ரெண்டு உங்கள் ஆஸ்பத்திரியில் போய் படுங்களேன், 10 பேர் வருவாங்களே, என்ன வரப்போகிறது இல்லையே, அவசரத்துக்கு காசு கேளுங்களே, கொடுக்க போகிறாங்களா, கொடுக்குறது இல்லையே. அப்போ நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது வாழ்வுடைய ரொம்ப முக்கியமான நண்பர்கள். உங்களுக்கு 100 நண்பர்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, 50 நண்பர்கள் இருக்கணுங்கிற நம்ம அவசியம் இல்லை. நம்மளை புரிஞ்சுக்கிற, நமக்கு ஒன்றுனா வந்து நிற்கிற, நம்ம தப்புனா நம்மளை தப்புன்னு சொல்கிற, நம்ம தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, அவன் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி கெட்ட பேர் எடுத்தாலும் தலையில் தட்டுற 5 பேர் இருந்தால் போதும், அவ்வளோதான். அதில் கவனமாக இருங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனால் என்ன பண்ணுறோம், எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் போல் பண்ண பார்க்குறேன். தேவையில்லை. எதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்? அதுக்காக நீங்கள் நண்பர்களே வைத்துக் கொள்ளக்கூடாது, யாரோடு பழகக்கூடாது, புழங்கக்கூடாது நான் சொல்லலை. உங்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள். ஏன்னா ஆதாயத்திற்காக நண்பர்களை தேர்வு செய்வது, அப்புறமா வசதிகளுக்காக நண்பர்களை தேர்வு செய்வதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் நீங்கள் செய்வீங்க. தட்ஸ் கால் நெட்வொர்க்கிங். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நெட்வொர்க்கிங்க்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டா? இவரோடு பழகுவதன் மூலம் எனக்கு என்ன லாபம் வரும் என்று உங்களோடு பழகிறாரில் ஒருத்தர், அவரோடு நீங்கள் பழகுறீங்களே, 2 பேர் கடையில் நட்பு கிடையாது, கொடுக்கல் வாங்கல் தான் இருக்குது. என்னால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்னால் அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவரால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் நான் யோசிக்கிறேன், அவ்வளோதானே. இது எப்படி நட்பாக முடியும்? பார்க்குற எல்லாரையும் நண்பர்கள்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கூட்டத்தை சேர்த்திங்கன்னா அப்போ யார் உண்மையான நண்பன்? அப்புறம் ஒத்த மனநிலையோடு இருக்கிறவர்கள், யார் சொல்கிறத யார் மறுக்கலையோ அவனை தான் நண்பன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. யாரெல்லாம் என்னுடைய அதிர்வுகளோடு தொடர்போடு இருக்காங்களா, நான் சொல்கிறத கேட்குறாங்களோ, நான் சொல்கிறத மறுக்கலையோ அவன் மட்டும்தான் என் ஃப்ரெண்டாக இருக்க முடியும். முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது. 5 ஃப்ரெண்ட்ஸ் 6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய குரூப்லலாம் ஒரு ஃப்ரெண்டு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பான். அவனை தனியாக திட்டிக்கிட்டே அவனை பத்திரமா வச்சுப்பானுங்க கூட. ஏன்னா அவன் தான் தவறு நடக்கும்போது தட்டி கேட்கக்கூடிய நண்பன். ஆனால் இன்றைக்கி நண்பர்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், யாரெல்லாம் என்னோட ஒத்து போகிறானோ அவன் மட்டும் தான் நண்பன் கிடையாது. அப்படி நீங்கள் ஒத்து போகிறவனை மட்டும் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி நீங்கள் நம்பிக்கிட்டே இருப்பீங்க. கடைசி ஏன்னா எல்லாருமே அது சரின்னு சொல்லுவான். ஏன்னா உங்களுடைய அதே தாட் ப்ராசஸ் எல்லாம் அவனு இருக்கான். நீங்கள் ஒரு விஷயத்தை தப்புனே தெரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அதை அவன் தட்டியே கேட்க மாட்டான். ஏன்னா அவன் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவள் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள். அதிகமான எண்ணிக்கையில் நண்பர்கள் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அவசியமான சரியான நண்பர்கள் இருந்தால் போதுமானது. ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது லைஃப் டைம் முழுக்க உங்கள் கூட வரப்போகிற அற்புதமான விஷயம். அதை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள். ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் இந்த ஃப்ரெண்டு, அப்புறம் லேயர் ஆஃப் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, சூப்பர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்டி, சூப்பர் பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி. அது என்ன ஃப்ரெண்டில் லேயரு? ஃப்ரெண்டில் நல்லவன் கெட்டவன், ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தான், அவ்வளோதானே. அப்புறம் எதுனா அதில் இத்தனை லேயரு இவ்வளோ ரேஸ் பண்ணுறீங்க? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இட் இஸ் நாட் நெசசரி ஆஃப் த நம்பர்ஸ், இட் த மேட்டர் ஆஃப் பீப்புள். உங்கள் அப்பாவுக்கு ஒருத்தர் நீங்கள் சின்ன வயசுலேருந்து மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருப்பீங்க, சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. பெரியப்பான்னு ஒரு கேரக்டர் நீங்களாம் இந்த வயசு இந்த ஜெனரேஷன் வரைக்கும் இது வாய்ப்பு இருக்குது, அடுத்த ஜெனரேஷனில் இருக்கான்னு தெரியல. பெரியப்பான்னு ஒருத்தரை கூப்பிட்டுட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அவர் உண்மையாகவே நம்முடைய பெரியப்பான்னு நினச்சி தான் நீங்கள்லாம் கூப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரப்போ தான் தெரியுது அவர் அப்பாவினுடைய நண்பர், நம்முடைய குடும்ப நண்பர், வருடாந்திரமாக அவர் பழகுகிறார், அவருடைய சொந்த பெரியப்பா இல்லை என்று உங்களுக்கு 7ஆம் கிளாஸ்லேயோ 8ஆம் கிளாஸ்லேயே தான் தெரிய வரும். மாமா என்றோ அத்தை என்றோ நீங்கள் சிறு வயதிலிருந்து அழைத்த ஒருவரை உண்மையாக உங்களுடைய அத்தை என்றும் மாமா என்று தான் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். அவர் ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரிய வரும், இல்லை அவர்களுடைய மாமா இல்லை, இவருடைய அத்தை இல்லை, அவர்களுடைய உறவுக்காரர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நட்பு. நட்பு உறவாகுகிற போது மட்டும்தான் நட்பு நிலைக்கும். மீதியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ். முன்னாலெல்லாம் நட்பை நிலைநிறுத்ததுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சின்ன வயசுலேயே பேசி வச்சுப்பாங்க. பெரிய பிள்ளை ஆன பிறகு என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன், உன் பையனை நான் எடுக்கிறேன்னு ஏதோ ஒன்று பேசி வச்சுப்பாங்க, இந்த உறவு தொடரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. நீங்கள் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறத நான் ஒன்றும் குறை சொல்லிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதை நான் குறை சொல்லிக்கல, நாலேஜ் ஷேரிங் நடக்கிறத குறை சொல்லலை. ஆனால் நிறைய ஃப்ரெண்டு வச்சுருக்கிறதுக்கு பேர் நிறையா பவர் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட 100 பேர் வேணாலும் இருக்கலாம், ஒரு ஆள் உங்கள் தப்பை தட்டி கேட்குற ஒரு ஆளாவது இருக்கணும். ஊரே உங்களை கொண்டாடினாலும் இந்த விஷயத்தை நீ தப்பு பண்ணிட்டேன்னு உரிமையோடு சொல்லுவதற்கு ஒரு ஆள் இருக்கணும். என்னாச்சுரா உனக்குன்னு கேட்க ஒரு உறவு இருக்குன்னா அதை விட அற்புதமான உலகம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நாம் வருந்தி சொல்லுகிற போது நமக்காக வருந்துகிற மனிதர்கள் இருந்து விட்டாலே அற்புதமானது. ஸோ இந்த வயசில் பெரியவங்களுமே சரி, இந்த வயசில் யாரெல்லாம் சரியான நட்போ அவரை சேருங்க, யாரெல்லாம் டாக்ஸிக்கோ ஒதுக்குங்க, தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவன் டாக்ஸிக் வேண்டுமென்றே தெரிந்தே உங்களை மனதளவிலே ஒருவர் துன்புறுத்தி கொண்டிருந்தால் விலகி இருப்பதோ அவரை விலக்கி வைப்பதோ குற்றம் அல்ல. பிகாஸ் யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள்.
மனிதர்கள் உறவுகள் மிகவும் முக்கியமானது என்று தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய நபர் நான். ஆனால் நானும் இந்த விஷயத்தில் நான் முரண்பட்டே நிற்கிறேன். யார் ஒருவர் உங்களை தெரிந்தே காயப்படுத்துகிறாரோ, யார் ஒருவர் உங்களுடைய நிம்மதியை வேண்டுமென்றே குலைக்கிறாரோ, யார் ஒருவருக்கு உங்கள் மீது அக்கறை இல்லையோ, யார் ஒருவர் உங்கள் துன்பத்தில் தோல் கொடுக்காதவர் அவரோடு விலகி இருங்கள் அல்லது விலக்கி வையுங்கள், தப்பு கிடையாது. பிகாஸ் தொடர்ச்சியாக அந்த நட்பு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை காவந்து பற்ற பேர் வழின்னு கடைசி வரைக்கும் அவங்களோட நீங்கள் உறவாட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அதில் கவனமாக இருங்கள். அடுத்தது போலமா 4 லைஃப்பில் நெகட்டிவாகவே பேசிட்டு சுத்தாதீங்க. நெகட்டிவாக பேசுறதுனா அதாவது நெகட்டிவ் ஃபீலிங்ஸே வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நெகட்டிவாக அண்ணே லைட்டாக திருப்புங்கண்ணே, அதே டெக்னாலஜியில் அண்ணே லைட்டாக திருப்புங்கண்ணே, ரொம்ப வேர்க்குது, சத்த நேரம் காற்று வாங்கிக்கிறேன். ஆனால் இப்போ யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணிட்டார், அது யாரும் தெரியலையே. ஓகே, நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மனிதனும் ஏதோ ஒன்று இருக்கிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய நிறைகள் என்னென்னு முதல்ல கவுண்ட் பண்ண பாருங்க. கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். மனுஷ வாழ்க்கையில் நிறைய நல்லது கெட்டதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய குறைகளை பற்றியே கவலைப்பட்டு கொண்டே இருக்கும். நம்மிடம் இல்லாததை பற்றிய கவலை இருக்கிறதால் கடைசி வரை இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிவதே இல்லை. நம்மகிட்ட என்னெல்லாம் இல்லை, நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கா. எனக்கு இங்கிலீஷ் வராது, எங்கள் அப்பா அம்மா பணக்காரங்க கிடையாது, என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸு இல்லை, எனக்கு இது பண்ண தெரியாது அது பண்ண தெரியாது, எனக்கு பிறந்ததுலேருந்து என்னை எல்லாருமே அதிர்ஷ்ட கட்டைன்னு சொல்லிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லை, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் படித்தவங்களாக இருக்காங்க, என் குடும்பத்தில் ஒரு பேரும் படித்தவனே கிடையாது, நம்மகிட்ட எல்லாமே இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு லிஸ்ட் இருக்கே. உங்கள்கிட்டலாம் என்ன இருக்குன்னு யார்ட்டையா லிஸ்ட் இருக்கா? இல்லை இல்லைன்னா எல்லா லிஸ்ட்டும் வச்சுருக்கோம்ல. அவங்க வீட்டில் இருக்க பொருள் என்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்க வசதி என்கிட்ட இல்லை, அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு என்கிட்ட இல்லை, நான் படிக்க நினச்ச ஸ்கூலில் நான் படிக்கலை அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டே இருக்கோம்ல. ஆனால் உங்களுக்கு என்னென்ன நல்லதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? என்னென்னமோ வாழ்க்கையில் தினந்தோறும் நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. வாழ்க்கையில் எப்போ நல்லதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நல்லதை கணக்கில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் நல்லதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். எப்போ வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை பற்றி அதிகமாக கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அதை பற்றி யோசிச்சுட்டீங்களோ, வாழ்க்கையில் கெட்டது கூடும். எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு அதனால தான் சொல்கிறான் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். நான் அதுக்காக தான் மொதல் விஷயம் சொன்னேன். பெரிய வாழ்க்கை வாழுதல் என்பது அதிக பொருளோடு தொடர்புடையது கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சின்ன வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கோம்னா சந்தோஷமாக இருக்க பாருங்கள். யாரோ ஒருவர் போல வாழ்வதல்ல வாழ்க்கை, உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ்வது தான் வாழ்க்கை. யாரோ ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் நம்மளை ஆட்டத்திலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன அவர் இப்படி இருக்கார், அவர் அதெல்லாம் கவலைப்படவே மாட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவர் கவலைப்படவே மாட்டார். அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவர் அதுபடி வாழ்வார். அவர் எளிமையாக இருக்க நினச்சா எளிமையாக இருப்பார், ஆடம்பரமாக இருக்க நினச்சா ஆடம்பரமாக இருப்பார். உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ அவருக்கு பிடிச்ச விஷயத்தை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்ககிட்டலாம் அதுக்கு பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டார். நம்ம தான் எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மற்றவன் என்ன பணம் கேட்போம். முதல்ல பணக்காரனாங்கன்னா பணக்காரனோட ஆட்டிடியூட் நமக்கு வரணும் இல்லையா? அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள நம்மளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க, அவர் கவலைப்படுவாரா? அவர் கவலைப்படவே மாட்டார். ஆனால் அவர் எப்படி வாழணும்னு அவர் முடிவு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ தட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் இன் தட் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். நிறைய நேரம் நம்ம செய்கிறதில்ல. முடிஞ்சால் பசங்கள்லாம் போயிட்டு ஒரு நாளில் நடந்த நல்ல விஷயங்களை எழுத பழகு. முன்னாலாம் அப்படி ஒன்று இந்த டெய்லி டைரின்னு ஒன்றுலாம் உண்டு, இருந்துச்சா? இப்போலாம் இருக்க பள்ளிக்கூடத்தில் எனக்கு தெரியல. அதே மாதிரி நீதி போதனை வகுப்புலாம் ஒன்று வைப்பாங்க. இப்போலாம் அதை பிடி மாஸ்டர் எடுத்துக்கிறார், எல்லாத்தையும் மேக்ஸ் டீச்சர் எடுத்துக்கிறாங்க. எங்கிட்டு பிடி பீரியடே தான் மேக்ஸ் டீச்சர் எடுத்துடுறாரு. கணக்கை தவிர அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பிடி பீரியடே கணக்கு வார்த்தைகள் கையில் எடுத்துக்கொண்ட காலத்திற்கு பிறகு நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய சோஷியல் ஸ்கில்ஸ்லாம் வளராமல் போனதுக்கான காரணம் வெறும் அகாடமிக்ஸ் மட்டுமே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் எழுதுங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை நல்ல விஷயங்களை ஒரு நாளில் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்று. ஆனால் நமக்கு ஞாபகத்தில் இருக்கவங்களுக்கு நம்மளை சந்தித்த ஒரு கெட்ட விஷயம்தான். காலையிலேருந்து மாலை வரை 5 நல்ல விஷயம் நடந்திருக்கும், 5ல் 1 கூட நமக்கு ஞாபகம் இருக்காது. திடீரென்று ஒரு நண்பனை சந்தித்திருப்போம், ரொம்ப நாள் கழிச்சு மாப்பிள்ளைன்னு சந்தோஷமாக கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு உட்காந்துருந்துருப்பாப்ல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்த்துருப்போம், அல்லது ரொம்ப நாள் கழிச்சு யாரோ ஒரு நமக்கு ஒரு பரிசளித்திருப்பார். யாரோ பாதசாரி போகிறவர் பத்திரமா போங்க, உங்கள் ஷால் வண்டியில் மாற்றிக்கிச்சு அன்போடு நிறுத்தி சொல்லிட்டு போவார். யாரோ ஒரு போலீஸ்காரர் உங்களுக்கு நின்று உதவி செஞ்சுட்டு போயிருப்பார். யாரோ ஒரு வழிப்போக்கர் உங்களுடைய வழிப்பாதையை தேர்வு செய்து சரியாக போங்கன்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் போயிடும். திடீர்னு ஒரு ஆட்டோக்காரனை குறுக்க வந்ததுக்காக அறிவு இருக்கானவர் கேட்டு போனால் தான் கடைசி வரைக்கும் மண்டையிலே நிற்கும். கடைசி வரைக்கும் டிஃபன் பாக்ஸில் உப்புமா வச்சுக்கிட்டு அதே தான் நீங்கள் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா என் வாழ்க்கையை யார் என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து ரசிக்க 1000 அற்புதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இல்லையான்னு நாம தான் முடிவு பண்ணோம். இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான், நான் வாழறேன் நம்புறவன் தான் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். உங்களிடம் என்ன இல்லை என்பது பற்றி யோசித்துக் கொண்டே இருக்காதீர்கள், என்ன இருக்கிறது என்பது பற்றி யோசியுங்கள். என்ன வேண்டுமோ அது தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். தட்ஸ் ஆல். நமக்கு ஏன் தெரியுமா எதுவுமே இல்லாத மாதிரி தோணுது? அடுத்தவன்கிட்ட இருக்கலாம், எனக்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த உலகத்தில் பல பொருள் தேவையில்லாத தான். அடுத்தவன்லாம் வாங்கினான்னு தான் அந்த உலகமே வாங்குச்சு. காசு வந்தவொடனே நம்ம ஆளுங்க 3 சாமான் வாங்குவாங்க. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். ஆனால் ஆரம்ப காலத்தில் யூரோப்பு இதை தான் வாங்கிச்சான். அவர்கள் பணக்காரர்களாக மாறிய காலகட்டத்திலே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவங்க வாங்கின பொருள்லாம் அதுக்கடுத்து நம்ம பணக்காரனான பிறகு வாங்க ஆரம்பித்தோம். இது மாதிரி சிறுநகரங்கள் எப்படின்னு தெரியல, கொஞ்சம் பெருநகரங்களில் ஒரு 3 பொருள் வாங்குவாங்க. மொதல் பொருள் இந்த ட்ரெட்மில்லுன்னு ஒன்று இருக்கும். என்னால் ஜிம்முக்கு போகிறதுலாம் நேரம் இல்லை, நான் வீட்டிலே உடற்பயிற்சி செய்ய போகிறனாக்குன்னு சொல்லிட்டு 40,000 ரூபாய்க்கு, ஏன்னா யாரோ ஒரு பணக்காரர் வீட்டில் பார்த்துருப்பாங்க,
அவங்க அழகாக அந்த ஃப்ளாட்டில் ட்ரெட்மில்லில் போட்டு அதில் நடந்து அவர் ஏதோ பண்ணுவார். அதுக்கு ஒரு 4000 ரூபாய்க்கு ஷூலாம் வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு வாரம் உசுறு எடுப்பாங்க. போகிற வாரம்லாம் ஏறி நடப்பாங்க. இதில் நடந்தால் நீங்கள் இப்படி ஆய்வலாம், உடல் இழைத்து சன்னமாக பார்ப்பதற்கு நடிகரை போல் மாறிவிடலாம் அப்படின்னு இவங்களே எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஒரு வாரம் கழித்து துண்டும் சட்டியும் காயும். அதில் எதுக்கு வாங்கினாங்கன்னே தெரியாது. ரெண்டாவது நம்ம அம்மாக்கள் வாங்குறது மைக்ரோவேவ் ஓவன் அப்படின்னு ஒன்று வாங்குவாங்க. அதில் வாங்கி நான் சிக்கன் செய்ய போகிறேன், அது செய்ய போகிறேன். கடைசியில் பார்த்தா உரமோர் இருக்கும் உள்ள, அதை எங்கே வைக்கிறேன்னே தெரியாது. மூணாவது வேக்யூம் கிளீனர் ஒன்று வாங்குவாங்க. சிட்டியில் சொல்கிறேன், வீடு பெருக்க கூட்டன் அதை வச்சு என்னென்ன அப்படின்றது மூஞ்சியில் இருக்க பவுடர்லாம் எடுத்து போடுவாங்க. ஒரு வாரம் ஓடும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்கே வைக்கிறது வீட்டுக்குள்ளேன்னு தெரியாது. வாங்கி சண்டை. இதெல்லாம் எங்கே பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டால், நாம் யாரை அண்ணாந்து பார்த்தோமோ, யாரெல்லாம் பணக்காரர்கள் நினைத்தோமோ அவர்கள் வீடுகளில் அது இருக்குது. அவன் வீட்டுக்கு அது தேவைப்படுது, அவன் வாங்கி வச்சிருக்கான். 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினவனுக்கு அது தேவைப்படுது. நமக்கு என்னத்துக்கு கருமம்? ஏற்கனவே இருக்க இடத்துல படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நம்ம உட்காந்துட்டு இருக்கல. இதில் 10க்கு வேக்யூம் கிளீனர் வேறு ஒருத்த விளக்கமாற ஓரமாக வச்சு எடுத்து கூட்டினா சரியாக போகுது. என்னத்துக்கு இதை வாங்கி வைக்கணும்? இந்த ப்ரெஷர் ஏன் வருது தெரியுமா? நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கிறதுனால வருது. நமக்கு எது வேணுமோ அது நம்மகிட்ட இருக்குது, நமக்கு தான் தெரியல. நம்ம அதை தேடுறதே கிடையாது. நம்மிடம் என்ன இருக்குது என்பதை தேடிவிட்டால் நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி விடலாம். நீங்கள் அடுத்தவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயம் என்னிடம் இல்லை, அதனால் எதுவுமே இல்லை நீங்கள் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் என் சித்திமார்கள்லாம் எல்லாம் சொல்லு கிண்டல் அடிக்கிங்க, உனக்கு வாய் இல்லைன்னா நாய் இழுத்துட்டு போயிருண்டா ஒன்று அப்படின்னு. உனக்கு வாய் இல்லைன்னா நாய் இழுத்துட்டு போயிருணும். உண்மைதான், வாய் இல்லைன்னா என்னை நாய் இழுத்துட்டு போயிருக்கும். இன்னைக்கு அதுதானே இத்தனை விஷயம் பேச வைக்குது. ரைட்டு தானே? அப்போ எங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, எல்லார்ட்டையும் ஏதோ ஒன்று இருக்குது. நம்ம தான் நினச்சிக்கிட்டோம் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிற ஒருத்தனை பார்த்து எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. அது எப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்? மனுஷன் பல பொருட்களை படைக்கிறான் இல்லையா? இந்த மைக்கை படைக்கிறான், ஸ்பீக்கரை படைக்கிறான், இந்த கேமரா எடுக்கிறான். மனுஷன் என்ன நினைக்கிறான்? தான் தயாரிக்கிறப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா? இந்த மைக்கை தயாரித்தவர் நினச்சிருப்பாரு, இது நல்ல சத்தமாக பேசணும், யார் பேசினாலும் நல்ல கிளாரிட்டி ஆஃப் சவுண்ட் இருக்கணும். இப்போ இந்த ஃபேனை தயாரித்தவர் நினச்சிருப்பாரு, ஃபேனு சுவிட்சு இல்லாமல் திருப்பி கூட பையனை நினச்சிருப்பாரு, நல்லா ஓடணும்னு நினச்சிருப்பார். அப்படி ஒவ்வொரு பொருளையும் தயாரிக்கிற மனிதன் இது பொருள் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும், வெற்றிகரமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்று நம்பி இருப்பார். அப்படித்தானே நம்பி தானே அவன் பண்ணுறான். நாமெல்லாம் இயற்கையோ கடவுளோ உருவாக்கிய ஒரு படைப்பு தானே, அவன் படைப்பில் வந்த ஒரு பொருள் தானே. கேவலம் மனுஷன் தயாரித்த பொருளே ஜெயிக்கணும் மனுஷன் நினைப்பானா, கடவுளோ இயற்கையோ தயாரித்த பொருள் தோத்து போகும்னா கடவுளும் இயற்கையை நினச்சிருப்பான். அப்புறம் எப்படி ஒன்றுமே தெரியாமல் இருக்க முடியும்? Go and check that who you are. அடுத்தவனை பார்த்து கொண்டிருப்பதால் பாவம் உங்களை பார்க்கிற நேரம் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது. Who you are, check yourself first. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது மாதிரி ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட் இந்த உலகத்திலே கிடையாது. உங்களை அதை விட யாராலும் கேவலப்படுத்த முடியாது. அடுத்தவர்கள் செய்யக்கூடிய அவமானங்களை உடனடியாக ஏற்றுக்கொண்டு கடுப்பாகிறீங்களே, நீங்கள் உங்களை எத்தனை முறை அவமானப்படுத்திட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது அடுத்த வருஷம் கோவம் வருதே. உங்கள் மனசுக்குள்ளே 1000 முறை எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் சொல்றீங்களே, அது உங்களுக்கு அசிங்கம் இல்லையா? யூ ஆர் அன் ரிசோர்ஸ். எதற்காக ஒரு இளைஞன் மேலே வர வேண்டும் என்று ஒரு அரசாங்கமோ அல்லது நாடோ அல்லது மக்களோ இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமோ எல்லாம் எதுக்காக போராடும்? பிகாஸ் யூ ஆர் அன் ரிசோர்ஸ். அதுலேருந்து தான் ஒரு சயின்டிஸ்ட் வரப்போகிறான், அதுலேருந்து தான் ஒரு கிரிக்கெட்டர் வரப்போகிறான், அதுலேருந்து தான் ஒரு அறிஞர் வரப்போகிறான், அதுலேருந்து தான் ஒரு கவிஞன் வரப்போகிறான், ஒரு இது வரப்போறா. ரைட்டா? வேகமாக விட்டு வீசக்கூடிய ஒரு எரிதாண்டி வீசக்கூடிய ஒரு பெண் அதுலேருந்து தான் வரப்போறா. எல்லாரும் இதுக்குள்ளேருந்து தான் வரப்போறீங்க. யூ ஆர் அ ரிசோர்ஸ். இந்த தேசத்தின் சொத்து. ஒரு சொத்து அப்படி கிடக்குமா? ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஒருத்தன் வாங்கி போட்டு சும்மா கட்டாந்திரையாக விட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். விவசாய பூமியை ஊரில் இருக்கவங்களாம் திட்ட மாட்டானா? ஏன்டா அருமையான நன்சை பூமி, அஞ்சுவையான புன்சை பூமி இப்படி கட்டாந்திரையாக போட்டு வச்சிருக்கேடான்னு போகிற வரவங்களாம் ஏன் சொல்கிறான்? அது பயன்படுவதற்கான பொருள், அது முட்டாள்தனமாக விட்டு வைத்திருக்கேன். நம்ம மனசை கூட நம்ம அப்படி தான் முட்டாள்தனமாக விட்டு வச்சிருக்கோம். செக் யூ செல்ஃப் ஹூ யூ ஆர். அடுத்தவன் யாருன்னு அப்புறமா யோசிக்கலாம். அடுத்தவன்ட்ட என்னென்னலாம் இருக்குன்னு அப்புறமா லிஸ்ட்டு போடலாம். என் பக்கத்தில் உட்காந்துருக்க சுஜாதா கிட்ட இதெல்லாம் இருக்குது. அவன் நட்ராஜ் பென்சில் வச்சிருக்கா, அது கூட எங்கிட்ட இல்லை. அவள்கிட்ட ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்குது, எங்கிட்ட இல்லை. அவள்கிட்ட எங்கிட்ட நார்மல் கால்குலேட்டர் இருக்குது, அவள்கிட்ட சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்குது. எங்கிட்ட லேப்டாப் இல்லை, அவங்ககிட்ட லேப்டாப் இருக்குது. எங்கள் வீட்டில் 30 இன்ச்சில் டிவி இருக்குது, அவங்க வீட்டில் 60 இன்ச்சில் டிவி இருக்குது. இருக்கட்டும், போகட்டும். ஆனால் அவகிட்ட இல்லாத 10 விஷயம் எங்கிட்ட இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? அடுத்தவரிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பட்டியல் போடுகிற மனிதர்களே, உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறது என்று பட்டியல் போட தொடங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் தானாக போவீர்கள். எவ்ரிபடி இஸ் பவர்ஃபுல் until they understand. ஒரு மனிதன் தகுதியான சக்தி மிகுந்தவன் தான், அதை அவன் புரிந்து கொள்ளுகிற வரைக்கும். இந்த உலகமே உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே மக்கா, முதல்ல நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இந்த ஊருக்கு நீங்கள் யாருன்னு சொல்லிட முடியும். மாறா இந்த உலகம் என்ன புரிஞ்சுக்கணும்னு கடைசி வரைக்கும் கடுப்பாய் மூலையிலே உட்காந்து அழுதிங்கன்னா அவன் முட்டா பைய மூக்கு சிந்தரன் இந்த ஊர் சொல்லத்தான் செய்யும். நீங்கள் யாரென்று அறிவிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதற்கு உங்களை யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. அடுத்தவர்களுடைய அபிப்பிராயங்கள் அல்ல நீங்கள். இட் இஸ் நாட் somebody's assumption. You are not somebody's assumption. அடுத்தவர்கள் சொல்வது அப்படியே நம்பாதீங்க. அடுத்தவர்கள் அவர்களுடைய தகுதிக்கேற்ப சொல்லுவாங்க. உனக்கு ஒன்று வராதுன்னு சொல்கிறவனுக்கு ஒன்றும் வராது. உனக்கு கணக்கே வராதுன்னு சொல்கிறவன்கிட்ட கணக்கு வருமானு கேட்டு பாருங்க. உங்களுக்கு பயங்கரமாக நல்லா கணக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உனக்கு கணக்கு வரான்னு சொல்ல மாட்டார். அது எப்படி வராமல் போகுன்னு தான் கேட்பார். அப்போ அடுத்தவருடைய அபிப்பிராயங்களை நம்புவதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. அதான் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான பாடம். அசம்ஷன்ஸ் ஆர் த மோஸ்ட் வர்ஸ்ட் திங் இன் த வேர்ல்ட். அபிப்பிராயம், அனுமானங்கள், அதோடைய அனுமானம். இன்ன வரைக்கும் கார்லாம் ஓட்ட தெரிஞ்சவங்க கூட பைக்கோ சைக்கிளோ ஓட்ட தெரியாதவங்களாம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா?
நிறைய பேர் உண்டு. ஏன் தெரியுமா? அவங்கள சின்ன வயசில் யாரோ ஒருத்தன் அவனுக்கு சைக்கிள் ஓட்ட வரான்னு சொல்லிட்டான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு 4 தடவை சொல்லி கொடுத்துருப்பாரு, இவன் பொத்து விழுந்து இருந்துருச்சுப்பான். அந்த ஆளுக்கு பொறுமை இருக்காது. உடனே என்ன சொல்லிப்பாரு, உனக்கு சுட்டு போட்டாலும் சைக்கிள் ஓட்ட வராரா, சனியை முடிச்சவனே போடான்னு இருப்பார். அவன் அதை நம்பியிருப்பான். ஒருத்தன் முடியாதுன்னு சொன்னால் நம்பாதீங்க. உங்களுக்கே முடியாதுன்னு முடிவு பண்ணுற வரைக்கும் அது முடியாதது கிடையாது. அது அவருடைய அபிப்பிராயம், அவருடைய அபிப்பிராயம் அல்ல. நான் நம்புவது தான் நான். ஹூ அமாய்ங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும், நான் தான் டிக்ளேர் பண்ணணும். அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. அதுக்காக அடுத்தவங்க சொல்ல எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லவில்லை. ஆனால் செக் பண்ணுங்க, அடுத்தவங்க சொல்லக்கூடிய ஆள் தானே நான். உனக்கு ஒன்றும் தெரியாது, ரைட், அது உன் கருத்து, உனக்கு ஒன்றும் தெரியாது போட்டுருக்கனால அடுத்தவனுக்கு ஒன்றும் தெரியாது நீ நினைக்கிறேன். நல்லா இருங்கன்னு சொல்கிறான்ல, அவெல்லாம் தானும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். ஒருத்தர் நாசமாக போகணும்னு நினைக்கிறேன், உள்ளுக்குள்ளே தன்னை சேர்த்தா நாசமாக போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். நீங்கள் யார் என்பதை நீங்கள் தான் அறிவிக்கணும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு தான் வேணும். அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் உங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். கவுண்ட் யுவர் பிளஸிங், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு நடக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். 4வது, தனிமையிலே வந்து உட்காந்து யோசிங்க. சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தனிமையிலே வந்து அமைதியாக யோசிங்க. என்ன மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆசைப்படுகிறீர்கள்? அப்படியே யோசிச்சு வெளியில் வாங்க. என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு யோசிப்பார். என்ன மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அப்போ முதல்ல செய்ய வேண்டியது, நீங்கள் தனிமையிலே அமைதியாக உட்கார்ந்து யோசித்த பிறகு உங்களுக்கு ஒன்று தோணுதில்லை, நான் இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறேன், ஆனால் அதை வாழாமல் இந்த வாழ்க்கையை வாழுகிறேன், அதை வாழ நான் முயற்சிக்க வேண்டும். நம்ம முடிவு பண்ணோம். உடனே நமக்கு ஒரு தாட் வரும். நாம் நினைக்கலாம், சூழ்நிலை அனுமதிக்கணும்ல. வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது, ஸ்கூலில் இந்த பிரச்சனை இருக்குது, காலேஜில் இந்த பிரச்சனை இருக்குது, ஆஃபீஸில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் இந்த சமூக நெருக்கடியுடைய ஒரு பிம்பம், அல்லது ஐ எம் எ விக்டிம் ஆஃப் த சோஷியல் இன்செக்யூரிட்டி ஆர் இஷ்யூஸ். இங்கே நடக்கக்கூடிய சமூகத்தினுடைய பிரச்சனைகளின் ஒரு குழுமத்தில் நான் இருக்கேன். நான் எப்படி நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் புறக்காரணிகள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய புறக்காரணிகள். உங்களுடைய வறுமையாக இருக்கலாம், உங்களுடைய சூழலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அலுவலக சூழல், உங்களுடைய பள்ளிக்கூட சூழல், உங்களுடைய கல்லூரி சூழல், உங்கள் வாழ்க்கை சூழல், ஏதோ ஒரு சூழல், சம் சிச்சுவேஷன் சரவுண்டட் யூ. அது ஒன்று இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் உங்களால் இப்போ கரெக்ட் பண்ணிட முடியாது. அதுக்கு முன்னால் நீங்கள் நினைக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது உங்களை. ஏன்னா அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு இல்லையா? 5 மணிக்கு எந்திரிச்சனால காலையில் சரியாக வேலைகளை ஆரம்பித்து நல்லா படித்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு தெரிஞ்சு 8 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டு இருக்கேனே. முதல்ல நான் என்ன கரெக்ட் பண்ணுறேன்? இந்த தப்பு தண்டாலாம் செய்யக்கூடாது. தினந்தோறும் சாமி முன்னால் வேண்டிக்கிட்டு அதே தப்பை திரும்ப செஞ்சுட்டு சாயந்தரம் பாட்டி முன்னால் இருந்து பாட்டி நாளையிலேருந்து இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு திருநூறு எடுத்து பூச்சிட்டு மறுநாள் காலையில் அதே தப்பை பண்ணுறேனே, அதை முதல்ல நான் மாற்றிக்கிறேன். இந்த வயசில் இந்த தப்பு ரொம்ப பெரிய தப்பு, இதை வாழ்க்கையை கெடுத்துடும் தெரிஞ்சும் பரவாயில்லை, நண்பர்கள்லாம் சேர்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக ஒதுங்குறோம்ல, அது தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறோம்ல, அதை முதல்ல நிறுத்துவோம். என்னால் முதல்ல என்ன பண்ண முடியுமோ அதை முதல்ல சரி பண்ணுவோம். என்னால் எதெல்லாம் சரி பண்ண முடியுமோ அதை நான் சரி பண்ணிட்டேன்னா என்னை சுற்றி இருக்க எல்லாமே தன்னால் சரியாயிரும். த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மேக் யுவர் செல்ஃப் ஸ்ட்ரெங்த். வாழ்க்கையெல்லாம் மாற்ற முடியாதுன்னு நினைக்கலாம், சும்மா போங்காட்டம். அதில் யாரும் நம்பல வேண்டாம். வாழ்க்கையை மாற்ற முடியாதுன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல நீங்கள் நம்மளை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் அப்புறம் தான் மாற்ற முடியும். அப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கூடுதல் தெம்பு வரும். கூடுதல் பாய்ச்சலோடு முன்னை விட அதிகமான அனுகூலத்தோடு உங்களால் வாழ்க்கையை பார்க்க முடியும். அப்போ you become strong that you will handle the better things. அப்போ உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிதாக தெரிந்ததில் ஒன்றா உங்களால் சரி பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் முன்ன விட ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. பட்டை தீட்டப்பட்ட ஒரு கத்தி வேறு மாதிரி தானே செயல்படும். அதை மொக்கின கத்தியாக அப்போ உரையிலே வச்சிருந்து என்ன ஆக போகுது? இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த சரௌண்டிங், சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நம்ம அதை காரணம் காட்டிகிட்டே கடைசி வரைக்கும் நம்மளை நம்ம மாற்றிக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்மளை குத்தவாளின்னு ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு வந்ததே கிடையாது. நான் இந்த தப்பு பண்ணுறேன், இந்த தப்பை நான் சரி பண்ணேன்னா ஓரளவுக்கு என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது, தெரியுது. ஆனால் இதை செய்ய முடியாதனால என்ன பண்ணிடலாம், சுற்றி இருக்கிறதெல்லாம் சரியில்லைங்கிற கோழி திருற கோவால் நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் மற்றதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறோம். தேவையில்லாமல் அதிகமாக செலவு செய்கிறோம், அர்த்தமில்லாத விஷயத்துக்கு செலவு செய்கிறோம். காசை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சா கடனெல்லாம் குறைக்கலாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுறோம், தொலைது பரவாயில்ல பார்த்துக்குவோம், அடுத்த மாதம் பார்த்துக்குவோம், அதை ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ கடன் கூட்டிகிட்டே இருக்கு. காரணம் என்ன சொல்கிறோம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு கடன் காரணம். நீ தான் வாங்கின கடனை, கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் கூட அதை நீங்கள் இறுக்கி பிடிக்காமல் அது தொடர்ச்சியாக பரவாயில்ல தள்ளி போட்டது நாம தான். அப்போ சரி செய்ய வேண்டியது முதல்ல நாம தான். முதல்ல நம்மளை சரி செஞ்சால் சுற்றி இருக்க சூழலை ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். ஆனால் நம்மளே சரி பண்ண முடியலன்னா சுற்றி இருக்க கட்டுப்பாட்டுக்குள்ளாத எந்த விஷயத்தையும் நம்மளால் சரி செய்ய முடியாது. If you want to change the surrounding, change yourself first. The next important thing I just wanted to share you people, right? அடுத்தது, எப்போதும் எதையாவது நினச்சிக்கிட்டே இருக்காது. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை, ஓவர் திங்கிங் அப்படின்னு. இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு பேஜில் போய் பார்த்தா ஓவர் திங்கிங் பற்றின பேச்சுகள் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் அதை போய் பார்க்குறாங்க. ஏன் நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்? இந்த ஓவர் திங்க் பண்ணுறதை பற்றி இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லப்படுது. இதுதான் பண்ணாதீங்க, இப்படி செய்யாதீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொன்னானே, அதை ஏன் அப்படி சொன்னான்? நம்ம ஏன் ஓவர் திங்க் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியுதா?
திங்க் பண்ண வேண்டிய விஷயத்தை திங்க் பண்ணலை, அதனால தான் ஓவர் திங்க் பண்ணுறீங்க. எதை சிந்திக்கணுமோ அதை நீங்கள் சிந்திக்கலைன்னா, எதன் மீதாவது நீங்கள் ஃபோக்கஸ் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு எதன் மேலேயாவது இப்போ என்ன பண்ணும், அவ்வளோதானே. அப்போ ஓவர் திங்க் பண்ணுறதுக்கான ரீசன்லாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்னா, அதிகமான மனப்பழு இருப்பதால் ஓவர் திங்க் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வேறு எண்ணம் தான் தலையில் வந்து உட்காரும். உங்கள் மனசு ஒரு குப்பை தொட்டி, தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அது ரொம்ப வலியும், தேவையான குப்பையை உள்ளே போட முடியாது, வெளியில் சதறும். அப்போ தேவையில்லாமல் கண்ட விஷயத்தை யோசிக்கிறத நிறுத்திட்டு எது தேவையோ அதை பற்றி மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நம்ம எல்லாருக்கும் இருக்க பயம் என்ன, குறிப்பாக பெரியவங்களுக்கு, நாளைக்கு என்ன ஆகும் அதானே பயம். இன்றைக்கி இப்படி இருக்கேன், முதல்ல ஃபஸ்ட்டு நிலைமை என்ன, இவ்வளோ ஏழையாக இருக்கனே, என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, ஒரு சைக்கிளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு டூ வீலர் கூட நான் வாங்க மாட்டேனா, வாடகை வீட்டிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சின்னதாக எனக்குன்னு ஒரு குடிசையோ ஓட்டு வீடோ கூட கட்ட மாட்டேனான்னு நம்ம நினச்சோம். ஏதோ தத்தி தாவி தட்டி பிடிச்சி இறுக்கி பிடிச்சி ஏதோ பண்ணி ஒரு வீடு வாசனை ஏதோ வந்தோம், இல்லை வாடகை நல்ல வாடகை வீட்டுக்கு வந்தோம், வந்து ஓரளவு பொருளாதாரம் வந்துச்சு, கடை கண்ணி வச்சோம், ஏதோ லைட்டாக பொழைச்சோம், இல்லை வேலைக்கு போனோம், கொஞ்சம் சம்பாத்தியம் வந்துச்சு, சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா, இருக்க மாட்டோம். ஐயோ இது இருக்குமான்னு தெரியலையே, நாளைக்கு இது இருக்குமான்னு தெரியலையே, நாளைக்கு இது இருக்குமான்னு நீங்கள் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை உங்களால் செய்ய முடியாது. நாளை வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி இருக்க வேண்டும் என்றால் இந்த கணத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த விலையத்தை சரியாக செய்யணும், அவ்வளோதான். நாளையெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியாது, இன்னையே சரி பண்ணலாம் இல்லையா, இப்போ நான் செஞ்சுட்டு இருக்க வேலையை சரி பண்ணலாம், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயத்திலே இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு அதை அனுபவிக்காமல் அதை செய்யாமல் என்றாவது ஒரு நாள் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதல்ல வாழ்க்கை, இன்றே வாழ்வது தான் வாழ்க்கை. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி வாழ முடியும், இன்றைக்கே வாழுங்க. இன்றைக்கி சரியாக வாழ்ந்துட்டா, இன்றைக்கி சரியாக செஞ்சுட்டா நாளைக்கு நடக்க வேண்டிய சரியாக தானே நடக்கும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பண்ண வேண்டிய நேரத்துலலாம் விட்டு அதையே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கவலைப்படுறது தான் நேரம் இருக்கும். மனுஷனுக்கு கவலைப்படுறது மேலே அவ்வளோ பிரியம். உண்மையாக சொல்லப்போனால் மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்க ஆசையே கிடையாது, மனுஷனுக்கு கவலையாக இருக்கிறது ஆசை. நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தனியாக உட்காந்துருக்கப்ப வேணும்னே சோகமாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா, சும்மா வேணும்னே கவலையாக ஏதாவது யோசிச்சு மகளுக்கு என்ன ஆகும், இந்த பிள்ளை படிப்பாளா மாட்டாளா, இவன் உருப்பிடுவாளா மாட்டாளா, எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காளே, ஐயோ அவள் பாட்டுக்கு நல்லா படிப்பாள், 100க்கு 400 500க்கு 450 வாங்குற பிள்ளைய போயிட்டு திடீர்னு பிடிச்சி திட்டுறது ஏன் அப்படின்னா நம்மளாவே கற்பனை பண்ணி இவன் ஒருவேளை பெயிலா போயிட்டானா, திடீர்னு பரிச்சை நேரத்தில் கால் உடைஞ்சு போயிட்டா, கால்ரா வந்துட்டா, என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், கஷ்டப்பட்டு கவலைப்படுறது. மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்க பிடிக்காது. மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்குன்னா வைத்திருச்சேன், நானும் சந்தோஷமாக இருக்கப்படாது, எவனும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஒன்றும் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு 5-6 பசங்க இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க இல்லை காலேஜ் பசங்க உட்காந்து சந்தோஷமாக பேசி சிரிச்சுக்கிட்டு டீ பண்ணலாம் சாப்பிட்டு அழகான அடித்து சிரித்து விளையாடிட்டு இருந்தா சைடில் சம்மந்தம் இல்லாமல் வந்து உட்காந்துட்டு வேற உருப்புறதுக்கு இதெல்லாம் எங்கே தயார போகுது, ஏன்னா உங்களுக்கு வைத்தறிச்ச நம்மளால இப்படி சிரிக்க முடியலையேன்னு. எவன் சிரிச்சாலும் கடுப்பாது, அவன் சிரிக்கிறான், அவன் டீ வாங்கி குடிக்கிறான், அவன் பண்ணு திக்கிறான், அவன் கிளாஸ்மேட்டு, அவன் ஃப்ரெண்டு, ஏன் காண்டாகுதுன்னு கேட்டால் எவன் சந்தோஷம் வந்தாலும் பார்க்க பயமாக இருக்கும். ஏன்னா சந்தோஷமாக இருப்பது நிரந்தரம் இல்லைன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் பாருங்கள், கல்யாண வீடுகளில் காது குத்தெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்க, நம்ம கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் சந்திப்பீங்க, சந்திச்சு அப்படியே சந்தோஷமாக பேசி சிரிச்சு அப்படியே சிரிச்சு கண்ணுகளெல்லாம் தண்ணி வந்துடும். அப்போ ஒரு ஆண்டி சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன போதும், ஏன்னா இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுதுருவோம். அதான் ஃபேக்ட், அதான் உண்மை. பயம், சந்தோஷம் நிலைக்காதுன்ற பயம். எப்போ ஒன்று நிலைக்காது நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நிலைக்காது, எப்போ நிலைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது நிலைக்கும். ஏன்னா நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நிலைக்காது நினைக்கிறவனுக்கு நிலைக்காது. மனுஷனை நீங்கள் நம்பணும், உங்கள் மூளையை நம்பணும், உங்கள் மனசை நம்பணும். ஒருத்தர் தன்னை நம்புறதே இல்லை, உங்கள் மூளை மேலே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் நான் சொல்கிறது என்னையும் சேர்த்து தான். இப்படிலாம் சொல்கிறதுனால எனக்கு ஏதோ ஒளிவட்டம் இருக்குது, நான் பெரிய புத்தாலியெல்லாம் நினைக்கப்படாது. உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். என்ன நீங்களாம் சௌரியமாக உட்காந்து கேட்குறீங்க, நான் காலு கெடுக்க நிற்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சனால நான் பேசுகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு சொல்லுகிற எல்லாமும் எனக்கும் நான் சேர்த்தே சொல்லுகிறேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட ஃபோன் பண்ணி அவங்க வந்திருக்கான், எங்கே உட்காந்துருக்கான் தான் ரொம்ப நேரமாக தேடுறேன். அவங்ககிட்ட அவனுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ளை மாதிரி கொசான்னு இருக்குது, என்னன்னே தெரில அப்படின்னு சொன்னேன். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது, இதை பற்றி நான் அடிக்கடி பேசியிருக்கேன். அப்போ அவன் சொன்னால், மாப்பிள்ளை நீ என்ன பண்ணு, என் ரூமில் என் ஆஃபீஸில் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுருக்கேன், நிறைய புக்கெல்லாம் வாங்கி ஒரு லைப்ரரி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் இந்த பணக்காரனா கொஞ்சம் காசு வந்தால் இதெல்லாம் செஞ்சுக்கணும் ஆசை இருக்குல்ல, அது மாதிரி நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நிறைய தலைவர்கள்லாம் பேட்டி எடுக்க போயிருக்கேன். நிறைய அரசியல் தலைவர்கள், பிஸ்னஸ் லீடர்ஸ்லாம் பேட்டி எடுக்க போகிறப்பெல்லாம் பார்ப்பேன். அவங்க வீட்டில் ஒரு லைப்ரரி வச்சுருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு, என்னடா எப்படி இவ்வளோ புக்கு படித்தாங்க, எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு ஒரு ஆசை, நம்மளுக்கும் கொஞ்சம் காசு பணம்லாம் வந்துச்சுன்னா நம்ம நிறைய புத்தகம் வாங்கி நம்ம ஒரு லைப்ரரி வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ நிறைய புத்தகம் வச்சு நான் ஒரு லைப்ரரி வச்சுருக்கிறேன். அதில் எல்லாத்தையும் படிச்சிடான்னு கேட்கக்கூடாது, 5 பக்கம் 10 பக்கம் நான் எழுதின புத்தகம்லாம் கூட வச்சுருப்பேன். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான், மாப்பிள்ளை நீ என்ன பண்ணு, நேராக போ, நீயே ஒரு லைப்ரரி வச்சுக்கல, அங்கே 2வது ரேக்கில் வரிசையாக 10 புத்தகம் இருக்கும், அதில் ஒரு புத்தகம் எடுனா. போய் பார்த்தா நான் எழுதின புத்தகம், அதில் 21ஆம் பக்கத்தை எடு அப்படின்னா. மாப்பிள்ளை என்ன கடுப்பு ஏற்றியானே, மாப்பிள்ளை நான் ஒன்று சொன்னேன், 21ஆம் பக்கத்தை எடு அப்படின்னா. எடுத்து அதை படி அப்படின்னா. படித்தா அது இருக்குது, என்ன பண்ணால் கொசம் இருக்கிறது சரியாகும், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அப்போ சொன்னால் உனக்கு நம்ப முடியுதான்னு கேட்டான். எனக்கு நம்ப முடியல அப்படின்னே. இப்போ யாரோ ஒரு அறிவாளி எழுந்ததாக நினச்சிக்கிட்டு அதை படி,
நீ எழுதுன்னு நினச்சிட்டு படிக்காத அப்படின்னா சரின்னு யாராவது ஒரு அறிவாளி எழுதுனா நினச்சிட்டு படிப்பவன் படித்தா நல்லா இருக்குங்க. நாம தான் நம்மளை நம்புறது இல்லை. அப்படி நம்ப போய் தான் 6 லட்சம் பேர் அந்த புக்கை வாங்கி படிச்சிருக்காங்க. நம்ம தான் அந்த புக்கை நம்பாமல் வேறு வேறு புக்காக தேடி உலகத்தில் இல்லாத அதிசய புத்தகமாக தேடிலாம் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம மனுஷன் நம்மளை நம்புறதே கிடையாது. மனிதர்களையும் அவர்களுடைய மூளையை நம்புங்க. யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப், ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப், ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். எத்தனையோ மேடைகளில் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் சில நேரம். ஒரே நாளில் 2 மேடைகள் 3 மேடைகள்லாம் ஏறக்கூடிய நேரங்கள்லாம் அவர் யாருடைய அழைப்பையும் மறுக்க முடியாத நிலைமையெல்லாம் வரும். இந்த அழைப்பையும் மறுக்க முடியாத அழைப்பு தான். நான் நாளைக்கு வரேங்க என்ன மொதல் நாளே கோபிநாத் வந்தே ஆகணுன்ட்டாங்க. நானும் எவ்வளவோ சொன்னேன், எங்கே அவர் உதயகுமார் வாய்ஸ் மெசேஜ்லாம் அவருக்கு அனுப்பி பார்த்தேன். இல்லை சார் முதல் நாள். ஆமாம் சார் ஆரம்பித்தா உங்களை வச்சு தான் சார், நீங்கள் வந்தே ஆகணும் சார்ட்டார். எப்போ நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா? பெங்களூர்லேருந்து வரேன். பெங்களூர் எங்கே இருக்குது, நாகப்பட்டினம் எங்கே இருக்குது? என்னப்பா சம்மந்தம்லாம் இருக்குது. அப்போ தான் தெரியுது பெங்களூர்லேருந்து திருச்சிக்கு 3 ஃப்ளைட் இருக்கான். அந்த கதையை விடுவோம். ஸோ நம்ம நம்புறதில்ல. இப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எத்தனையோ மேடைகளில் போய் நிற்கிறப்ப படன்னு இருக்கும். வந்து நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்படி எக்கச்சக்கமாக எழுதி வச்சுக்கிட்டு வந்திருப்போம். பார்த்தா எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்க க்ரௌடுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் லெட் பி ஓப்பன் அப்படின்னா அது பாட்டுக்கு வரும். அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் கிடைக்கும். நீங்கள் சேர்த்து வைத்த விஷயங்கள்லாம் வரிசையாக அந்த மண்டையிலேருந்து கடன்னு வரும். அவங்ககிட்டே கேட்டு அவங்ககிட்டே பேசுகிற அளவுக்கு நீங்கள் உங்களை நம்பணும். உங்கள் மூளை உங்களை கைவிட்டாது, உங்கள் மனசு உங்களை கைவிட்டாது. நீங்கள் உங்களை கைவிட்ட மாட்டீங்க. உலகமே உங்களை கைவிட்டாலும் நீங்கள் கைவிடாத வரைக்கும் நீங்கள் கைவிடப்பட மாட்டீர்கள். தட்ஸ் ஆல். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். பல நேரங்கள்லாம் நாம் போகிற ப்ரோக்ராமை வேறு ப்ரோக்ராம் நினச்சிட்டுலாம் போயிடுவோம். யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் கொஞ்சம் அப்பாவிங்கனால அப்படியே சொல்கிறேன். 2-3 ப்ரோக்ராம் இருக்கும். நாம் நினச்சிட்டு போன என்னது போய் நிறுத்தணும்னா பள்ளிக்கூடம் இல்லையா, அப்போ இது வேறையா அப்படின்னு. அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் டோட்டலாக வேறு. நீங்கள் வேறு நினச்சிட்டு போவீங்க. ஆனால் நீங்கள் சேர்த்து வச்சது கடன்னு வரும். நீங்கள் நம்பணும். உங்களை நம்புங்க. யாராவது தன்னை நம்ப பயந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாரையும் நம்ப மாட்டேங்க. அவர் யாரையே நம்ப மாட்டார்னு சொல்லுவாங்கள்ல, அவர் யார் தெரியுமா? அவரே நம்ப மாட்டார். அவர் தான். அவரெல்லாம் அவரே ஸ்பை வச்சு அவரே பார்க்குற ஆளாக இருப்பார். பாக்கெட்டை பட்டு திறந்து பார்த்துப்பாங்க, நம்மளே திருடி இருப்போமோ அப்படின்னு. தன்னை நம்பாதவன் அடுத்தவனை நம்ப மாட்டான். முதல்ல நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற மனிதர்களை நம்பக்கூடிய மனப்பான்மை இயல்பாகவே உங்களுக்கு வந்துவிடும். ஸோ as I said, எப்போதும் இதையாவது யோசித்து கொண்டிருக்காதீர்கள், அடுத்த கட்டத்திற்கு போங்கள். அப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுக்கான விஷயம் சொல்லலை, அந்த விஷயம் இதில் பாயிண்ட்ஸ் எழுதுனால இன்றைக்கி எப்படியாவது பேசி முடிவு பண்ணிட்டு வந்தேன். அதனால தான். அடுத்தது பெரியவர்களுக்கான. இன்னும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? உங்களுக்கு என்ன, எனக்குள்ள வேத்து கொட்டுது. அவர் உதயகுமார் நீ போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் என்னங்க 8 மணிக்கு வேலைங்கிறீங்களேங்க, கூட்டம் இருக்குது, அதெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நான் நம்பலை. ஆனால் உண்மைதான் சார் நீங்கள் சொன்னது, உங்கள் வார்த்தையை ஒத்துக்கிறேன் சார், அப்படியே இருக்காங்க. கையெல்லாம் நல்லா தட்டிங்க, வேர்க்க பேசுகிறானே, கொஞ்சம் தண்ணி இன்னி கொடுப்போன்னு சொல்லாமல. இவ்வளோ பெரிய ஊர், இவ்வளோ கடல் தண்ணி கிடக்க ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தா என்ன? ஊரில் பக்கத்துலேயே இருக்கா? ஏன்னா ஊர்லேருந்து கூட்டி ஆரப்பலாம், என்ன சார் வேணும், என்ன சார் சாப்பிட்றீங்க, என்ன சார் வேணும்னு கேட்டாங்க. மேலே வந்தால் ஒன்றும் இல்லை. கடைசியாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப நுட்பமான விஷயம். சின்னவங்க நான் பேசுகிறத பற்றி கவலைப்படாதீங்க, பெரியவங்க அதை கவனிச்சுக்கோங்க. சின்ன பசங்க வருத்தப்படாதீங்க, பெரியவங்க வருத்தப்பட்டால் பிரச்சனை இல்லை, வருத்தப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய இடையூறாக மாறக்கூடாது. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு, புரிதல், நெருக்கம், உளவியல் ரீதியாக உணர்வு ரீதியாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகள் வந்த பிறகு குறையவே கூடாது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைகள் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் வந்து உட்காந்துடுறாங்க. அந்த பிள்ளைங்க 2 பேரும் வந்து உட்காந்துறப்ப வாழ்க்கை முழுக்க பிள்ளைதான்னு கணவனை மனைவியோ கணவனோ கவனிப்பது குறைந்து கொண்டே போகிறது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும் வாங்கன்னு சொல்லி ஒரு குடும்பத்தை அழைக்கிறார். வந்து அழைச்சா அவங்க வர்றாங்க, அப்பா வந்து நிற்கிறாரு, அம்மா வந்து நிற்கிறாங்க, 2 பிள்ளைகளும் நடுவில் நிற்கிறாங்க. நம்ம ஊரில் எந்த ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தாலும் அப்படி தானே இருக்கும். அப்பா இங்கே நிற்பாங்க, அடுத்து அந்த மொதல் பிள்ளை நிற்கும், 2வது பிள்ளை நிற்கும், அல்லது அப்பா செல்லம் யாரோ அப்பா பக்கத்தில் நிற்கும். மோஸ்ட்லி பொம்பளை பிள்ளை அப்பா பக்கத்தில் நிற்கும், அந்த பையன் அம்மா ஏற்கனவே டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க, அவங்க கண்ட்ரோலர் மாவன், அதனால் அவன் அங்கிட்டு இருப்பான், நான் இப்படி இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 2 பிள்ளைகளை வெளியே எடுத்து விட்டால் இவங்கள்ட்டே சேர்ந்து நிற்பாங்க. ஆக்சுவலாக நாம் 2 பேரும் குடும்பம் அப்படிங்கிறத மறந்து பிள்ளைகளும் சேர்ந்தாதான் குடும்பம்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான். ஆனால் இந்த பிள்ளைகள் உங்கள் நடுவுக்கு வருகிறப்ப உங்களுக்கிடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர புரிதல், தொடுதல், அணைப்பு, அன்பு குறைந்து கொண்டே போகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறந்த பிறகு நிறைய மாற்றங்கள் வரும் இல்லையா? அது வரைக்கும் அவனை அப்படி பார்த்துப்பாங்க. ஒரு 24 வயசில் 25 வயசில் ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறான், 26 வயசில் ஒரு பையன் கல்யாணம் பண்ணுறான்னா அவங்க அம்மா அவனை அடித்து வளர்த்துருக்கும். தானாக தோசை ஊற்றி திம்பான், அவசரம்னா சாம்பார் வைக்க தெரியும், ரசம் புளி கரைச்சி கரெக்டாக ஊற்றிடுவான், தண்ணி ஊற்றி அவனே குளிச்சுடுவான், சுடுதண்ணி போட தெரியும், ஷூவை கரெக்டாக வைப்பான், சாக்ஸை கரெக்டாக வைப்பான், துணியை மடித்து வைப்பான், துண்டை காய போடுவான், எல்லாம் தெரியும். அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அவனை கவனிக்கிறேன் பேர் வழின்னு சூடாக தோசை ஆக்கி கொடுக்குறது,
இட்லி சட்லிலேருந்து இட்லி எடுத்து ஊட்டி விடுறது, வெளியில் போகும்போது டாட்டா காட்டுறது, ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறது, முடிஞ்சால் ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பி வைப்பது, இப்படி பழக்கிறது. பழக்கி முடிச்சுவிட்டு ஒரு 2 வருஷத்தில் ஒரு புள்ள பிறந்த உடனேயும் அது வரைக்கும் எல்லாமே அவனுக்கு தெரியும். அவனை பக்காவாக ட்ரெயின் ஆக்கி கொண்டாந்து கல்யாண மெட்டீரியலாக கொண்டாந்து நாங்கள் நிறுத்தியிருப்போம். ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறது, சாவி எடுத்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுவான், வந்த வாக்கில் சாவியை போடுவான், வந்த வாக்கில் ஹெல்மெட்டை போடுவான், வந்த வாக்கில் ஷூவை போடுவான். அவனுக்கு அந்த பழக்கம் போயிடும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு பொண்டாட்டி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். கச்சீஃப்லேருந்து பேண்ட்டு சட்டைன்னு அவ்வளோத்தையும் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. மேட்சிங் கூட அவனுக்கு போட தெரியாது. எல்லாத்தையுமே அவங்க பழக்கி கொடுத்துருவாங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்த உடனே முதல் விரிசல் அங்கேருந்து தொடங்கும். சின்ன பசங்க பெருசாக கவனிக்க வேண்டாது. ஓகே, நீங்கள் உங்களை குத்தவாளியெல்லாம் சொல்ல பயப்படாதீங்க. நானும் ஒரு வீட்டுக்கு பிள்ளை தான். அப்பா அம்மாக்கு இதெல்லாம் யாராவது சொல்லணுமா இல்லையா? அதனால சொல்கிறேன். ஆமாம், இது ரொம்ப பெரியவர். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரியவர்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையாக தான் நம்ம ஊர். அதெல்லாம் தப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது. அப்போ என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கட்டத்தில் இவங்களை அறியாமல் நீங்கள் வழக்கமாக பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு தான் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். சூடாக இட்லி தின்னுக்கிட்டு இருந்தவன் வெளியில் எங்கே என்ன இதுன்னு தெரியல, ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு தெரியல, சாவி எங்கே இருக்குன்னு தெரியல, பழகியாச்சு. இப்போ அதுக்கிட்ட ஏப்பா ஹெல்மெட் எங்கே இருக்குன்னா, ஹெல்மெட் வச்ச இடத்துலாம் இருக்கும். இப்போ இதே பொழப்பு உங்களுக்கு. ஏய், நான் ஒழுங்காக தாண்டி வச்சுக்கிட்டு இருந்தேன், நீ தான் வாங்கி ஒரு இடத்துல வச்சேன், சாவி கொத்த தொலைச்சிட்டேன். இதே தொலைச்சிங்க. என்ன உங்கள் அம்மா புள்ள வளர்த்துருக்காங்க, என்ன ஒழுங்காக தான் வளர்த்துச்சு, நீ தான் இடையில சாவி கொத்த வாங்கி வச்ச. ஏப்பா தோசை ஊற்றி கொடு, ஊற்றி தின்னுங்க, பாப்பா அழுகுது. ஏப்பா இட்லி எடுத்து வைங்க, பாப்பா அழுகுது. ஏப்பா குளிக்கிறதுக்கு போய் குளிச்சு தொலைங்க, பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது, பாப்பா அழுகுது. ஒரு கட்டத்தில் இவன் பழகிடுவான். அது பாவம் அவனே. அதுக்கப்புறம் பிள்ளை வளருது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலில் கொண்டே விடணும், இந்த பிள்ளையை படிக்க வைக்கணும், இந்த எல்லாத்துலேயும் தாண்டி இந்த பிள்ளையை சூப்பர் ஹீரோவாக்கணும். பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, ஓட்டம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், வண்டி இதழ், குட்டு எறிதல், எலும்பு சம்பளத்தில் ஸ்பூனை வச்சு எடுத்துகிட்டு போதல், இப்படி எல்லா போட்டிலையும் ஃபஸ்ட் ஆக்கணும். நாகப்பட்டினம் கல்வி மாவட்டத்திலே முதல் நாள் ஆக்கணும், ஸ்டேட் ஃபஸ்ட் ஆக்கணும். என்னென்னமோ கர்மாந்தரம் பண்ணி எல்லா டியூஷனுக்கு அனுப்பி அவனை கூட்டிகிட்டு போய் அதுக்கு நல்ல புருஷன் ஒரு கேரக்டர் இருக்கதே போயிடும். அந்த ஆள் ஒரு வாழ்க்கைக்கு பழகிடுவான். 6 நைட்டில் தின்னி பழகிடுவான், வைக்கிற தின்ன பழகிடுவான். வழக்கம் போல் நியூஸ் பார்த்துட்டு ப்ளூ கலர் கைலியை கட்டிட்டு பிஞ்சு போன பனியனை போட்டுக்கிட்டு 30 வயசுல வயசான மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ளே செட்டில் ஆயிரும். அதுக்கடுத்து பிள்ளைங்க வளரும், போகும். 2வது பிள்ளை பிறக்கும். 2வது பிள்ளை பிறச்சுன்னா மொதல் பிள்ளையை பார்க்குறது, 2வது பிள்ளையை பார்க்குறது. முன்னையாவது ஹெல்மெட் எங்கே இருக்குன்னு கேட்கணும்னு தோணும். இப்போ அதுவும் கேட்க மாட்டான். ஹெல்மெட் இல்லைன்னா போலீஸ் பிடிச்சாலும் பரவாயில்ல, பொண்டாட்டி அடி வாங்குறதுக்கு போலீஸ் அடி வாங்கணும்னு போயிடும். விலகல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். தானாக வருவான், தானாக செய்வான், தானாக. அதுக்காக கணவனுக்கு சேவகம் செய்கிறது பெண்ணோட கடமை நான் சொல்லவில்லை. ஒரு இணக்கமும் ஒரு நெருக்கமும் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. அதில் ஒரு விரிசல் விழுந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது, இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு போவாங்க. போய் பார்க்குறப்ப எல்லாம் முடிச்சு நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப ஒரு ஆளை 20 வருஷமாக கைவிட்டது அப்போ தான் தெரியும். காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அவனே டீ காப்பிலாம் போட்டு கொடுத்து வாக்கிங் போயிட்டு டாய்லெட் பாத்ரூம்லாம் போயிட்டு அவனே பல்லு விலைக்கு அவனே குளிச்சு கிளம்பி அவனே ஆஃபீஸுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சாயந்தரம் வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் மறுபடியும் டிவி பார்த்து பொசுக்குன்னு தூங்கி பொசுக்குன்னு இருந்துச்சு அம்மாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். எந்திரம் போல் வீட்டுக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு நடமாடுதுங்கிற விஷயம் தெரியலையில 20 வருஷம் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. 2 பிள்ளைகளை படித்து ஆளாக்கி கொண்டாந்துட்டப்பா, இனிமேல் புருஷனை கவனிச்சுக்கோம்னு சொல்லிட்டு 50 வயசில் இதுக்கு மேலே நீ வந்து பேசினா என்ன, பேசாட்டி எனக்கு என்னம்மா. விலகல் விழுந்துடும். பேச ஒன்றுமே இருக்காது. இந்த பிள்ளைகள் உங்களை விட்டு போய் விடுவார்கள். ஐ வான் யூ இப்படி சொல்கிறதுனால தப்பாக நினைக்காதீங்க. அதாவது ஒரு திசையை தேடி போயிடும். நீங்களே அனுப்பிடுவீங்க இல்லையா? அவன் படிக்க போயிடுவான், காலேஜுக்கு போயிடுவான், ஸ்கூலுக்கு போயிடுவான், அடுத்தது ஸ்போர்ட்ஸுக்கு போயிடுவான், வெளிநாட்டுக்கு போயிடுவான், வெளியூருக்கு போயிடுவான், வேலைக்கு போயிடுவான். நீங்கள் 2 பேரும் தான் கடைசியில் சேர்ந்துருக்கணும். அந்த ஒட்டுதலும் உறவு உங்களிடம் இல்லை என்றால், இயல்பாக பேசுகிற இடம் உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டால் மறுபடியும் நீங்கள் 2 பேரும் இயல்பாக பேசவே முடியாது. 2 பேரும் வேண்டாம் வெறுப்பா வீட்டுக்குள்ளே ஏதோ உட்காந்துட்டு ஒருத்தர் இந்த மூஞ்சியை பார்க்கவே இல்லை, இந்த மூஞ்சியை பார்க்கவே இல்லைன்னு உட்காந்து, ஏங்க எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கீங்க, நான் இப்படி தாண்டி இருக்கேன் 20 வருஷமா, நீ என்னை பார்க்கவே இல்லை. அப்போ உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு இடையிலே வருகிற போது உங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்யோன்யம் எந்த இடத்திலும் குறையக்கூடாது. உங்களுக்கான உரையாடல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய விளையாட்டுகள் பேச்சுகள் குறையாமல் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை மையப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகள் உங்களை விட்டு விலகி போகிற போது எப்படி வாழ வேண்டும் என்பதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ அந்த பிள்ளைகளை ஒரு கட்டத்தில் நீங்கள் போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சு, என் கூட இரு, வந்து இருக்கவே மாட்டேங்கிற, சனியாயிரம் ஒரு நாள் என் கூட இரு. உங்கள் கூட இருந்தால் என்ன பண்ண போகிறான்? அவன் ஃப்ரெண்டோட போயிடுவான். அந்த பசங்களை இங்கே உட்காந்து பப்ஜி விளாடுவான், சுடுறாவனை கூல்றாவனை சுடுறாமாமன். ஏடா வீட்டுக்குள்ளே இருந்து சுட சொல்லிங்க. அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். நீங்கள் அவனுக்கு தேவைப்படாத ஒரு கட்டம் வரும், நீங்கள் அவளுக்கு தேவைப்படாத ஒரு கட்டம் வரும். பாப்பா என் கூட வந்து படுத்துக்கன்னு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லுவீங்க, அம்மாவா அம்மா லூசு மாதிரி பேசாதம்மா, இன்ஸ்டாகிராம் நாங்களாம் குரூப்பாக பேச போகிறோம்ன்ட்டு அது போயிடும். அப்போ கடைசியில் அந்த ஆள் தான் பாவம், அந்த கைலி கட்டிட்டு ப்ளூ கலர் சட்டை இது கைலி ஒன்று தெரிஞ்சில ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கும் பேச தெரியாமல் போயிடும். அது பாட்டுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் மண்ணு மாதிரி கேட்க, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு மண்டே ஆட்டி, உங்களுக்கு சொந்த புத்தியே இல்லையான்னு இருந்துச்சு, வச்சுருந்தேன், போச்சு. வயசு வருஷா வாழ்க்கையில் எல்லா கடமையும் முடிச்சுட்டு பொண்டாட்டியை பார்த்துக்கணும் தயவு செஞ்சு ஆம்பளைங்க நினைக்காது. ஆம்பளைங்கள்ட்ட அந்த புத்தி இருக்குது எல்லாருக்கும் தான். ஏன்னா இப்போ என்னுடைய வேலை இந்த பிள்ளைகளை காப்பாற்றுறது, வீட்டுக்கு தேவையான நல்லது கெட்டதை செஞ்சு கொடுக்குது. 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுல 8,000 ரூபா சம்பாதிங்க தப்பில்லை. மனைவிக்கு நேரம் கொடுங்க, எப்போதும் போல பேசுங்க, சின்னதாக கிண்டல் அடிங்க, புதுப்புடவை போட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், அவங்களுக்குன்னு ஆசையாக ஏதாவது வாங்கி கொடுங்க.
2 பிள்ளை பெற்ற பிறகு என்ன காதல் வேண்டி கிடக்கு, கர்மம் வேண்டி கிடக்கு? கிடையாது, இருக்கணும். அதைத்தான் பிள்ளைங்க பார்த்து வளரணும். எல்லாட்டி சினிமாவில் பார்க்குறத காதல்னு நினச்சிரும். தன் அம்மாவை அப்பா பார்த்து கொள்வதை பார்த்து வளருகிற பிள்ளைக்கு உண்மையான காதல்னா என்னன்னு தெரியும் இல்லையா? அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒருத்த செயலே இருப்பாங்க. அப்போ அவனுக்கு சினிமாவில் காட்டுற காதல் தான் காதலாக தெரியும் இல்லையா? அவன் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய காதல் தான் காதலாக தெரியும். அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னா அப்பா தவிச்சு போகிறாரு, அதை பார்க்குறப்ப தான் வாட் இஸ் கால் லவ்னு தெரியும். அப்பாவுக்கு ஒன்று அம்மா விட்டே கொடுக்க மாட்டாங்க, அப்போ தான் தெரியும் அப்பாவுடைய மரியாதை மீது அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய அந்யோன்யம் இருக்கிறது. வாட் அ கைண்ட் ஆஃப் கப்புள் தே ஆர், தே நோ வாட் இஸ் கால் ரியல் லவ். இல்லைனா அவங்க நினைக்கிறதா லவ்னு நினைப்பாங்க. அப்போ நீங்கள் குத்த சொல்லக்கூடாது, ஃப்ரெண்டு சொல்கிறதா லவ். மச்சான் அந்த பிள்ளை ஒன்றே பார்க்குது, மச்சான் லவ் பண்ணுன்றான், அவனு ஓகேன்றான், முடிஞ்சு போச்சு. அது அந்த பிள்ளைக்கே தெரியாமல் ஒரு 7 வருஷம் லவ் பண்ணிட்டு அப்புறமா அந்த பிள்ளைகிட்ட போய்ட்டு என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேட்க மாட்டேன், நான் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கேன் 7 வருஷம், அடப்பாவி எது அதுவும் ஃப்ரெண்டாம்பாங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் ஒரு நாளும் குறையக்கூடாது. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், ஓரளவு சொத்து பத்தெல்லாம் சேர்த்துருக்கேன், மனைவியை பார்த்துக்கிறேன். எங்கிட்ட அப்படி சொன்னவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒரு அரசு அலுவலகராக இருந்த ஒரு பெரிய பதவியில் இருந்த ஒரு அதிகாரி அவர் சொல்லுவார், ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு கோபி நான் க்ளீனாக பிளான் வச்சுருக்கேன்டா அப்படிம்பார். காலையில் எழுந்திரிச்சு சூடாக ஒரு காஃபி சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, திங்கக்கிழமைனா அந்த கோயில், வெள்ளிக்கிழமையான அந்த கோயில், மாதம் ஒரு தடவை உங்கள் ஆண்டி கூட்டிகிட்டு ஊட்டி கொடைக்கானல் நான் போயிடுவேன், அப்புறம் எங்கேயோ இந்த ஊருக்குலாம் போவேன், இதெல்லாம் சொல்லுவார். என்னென்னமோ சொல்லுவார். ஈவினிங் ஆனால் அவங்க ஆண்டி கூட்டிகிட்டு பைக்கில் ஒரு ட்ரிப்பு போவேன் அப்படிலாம் சொல்லுவார். ரிட்டையர்ட் ஆனார். ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒன்று கூட அவரால் பண்ணவே முடியல. ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை, அதை வாழ்ந்தே பழகலை. பிஸியாக இருக்கும்போதே வாழ்க்கையை பழகிக்கணும். பிஸியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்க, அப்படி ஒரு வாழ்க்கையே கிடையாது. நீங்கள் பிஸியாக இருக்கிறப்ப உங்கள் மனைவியோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் வாழ பழகுங்க. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நேராக கோயிலுக்கு போனோடனே கும்பிட்டு சாமியை பார்த்தோன்னே நமக்கு ஒரு மாலை போடுவாங்க கும்பிட்டு வரலான்னு போய் பெருமாள் கோயிலில் நிற்கிறாரு. 150 ஆளாக நின்றுருக்கான் அந்த ஆள். ஐயோ இவ்வளோ நம்ம சாமியை பார்க்க திரும்பி வந்துடுறார். வாக்கிங் போனால் வாசல் முழுக்க கூட்டமாக இருக்குது. அவர் நினச்ச இடத்துக்கு எங்கேயும் போகல. ஊட்டிக்கு வேணும் பொண்டாட்டி கூப்பிட்டா ஆளை பாரு எப்படா கூப்பிட்ற ஊட்டிக்கு, 25 வயசில் ஹனிமூன் கூட்டி போனேன், அப்போ முடியாதுங்கிறா, இப்போ வந்து 50 வயசில் கூப்பிட்றியா, அந்த ஆண்டி முடியாதுன்ட்டாங்க. ஷீ இஸ் நாட் ரெடி. உங்கள் உடம்புக்கு ஒத்துழைக்காது, மனசு ஒத்துழைக்காது, தேமையான ஒரு வாழ்க்கை இருக்கும், தனிமை வாட்டும். பயமாக இருக்கா கேட்க? பயமாக தானே இருக்குது, உண்மைதான், பயம்தான் இது. ஏன்னா இந்த உலகம் சிறுசு தான் மாறுது. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம், அந்யோன்யமாக இருந்தோம், ஆளும் பேருன்னு 10 பேர் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, உலசன்னு அப்படி இருந்துச்சு, சத்தம் இல்லாமல் இருக்கும், நல்லா போகும் வாழ்க்கை. கடைசியில் எல்லாத்தையும் சுருக்கி அவன் வேணாம் இவன் வேணாம் ஒத்து வரல, அது இதுன்னு ஓகே நல்ல விஷயம் தான், தேவைப்படல ஒத்து வரல சரியில்லை, ஆளுக்கு தூரமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம், தனி கொடுத்தனம் வந்தோம், ஓகே இருக்கட்டும். ஆனால் தனி கொடுத்தனம் வந்த பிறகு அதுக்குள்ளேயே தனி கொடுத்தனம் வாழ முயற்சி பண்ணீங்க, அவுட்டு. தனித்தனியாக குடும்பம் நடத்துறதுக்கு பேர் தனி கொடுத்தனம் இல்லை. நீங்கள் 4 பேர் சேர்ந்து நல்லா இருந்தால் தான் தனி கொடுத்தனம். உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு இடையில் வந்து விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ பிள்ளைகள் மேலேயும் பிரச்சனை வரும். பிள்ளைகள் விலகும் போது உங்களுக்கு பாவம், அந்த பிள்ளை எப்படி வளர்த்தவன், அவன் மேலே பிரியமே இல்லாமல் இருக்கானே, போயிட்டு அப்படியே வருத்தப்பட்டு யார்ட்டையா சொல்லுவாங்க, அவ்வளோ ஆசையாக வளர்த்தேன், அம்மானு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேங்கிறான், வந்து என் பக்கத்தில் உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறான், ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறான். இந்த பசங்க நான் கேட்கவும் மாட்டாங்க. இவங்க ஒரு நான் ரெசிபிலிட்டி சொசைட்டி, பசிச்சா திங்க போகிற, நான் எதுக்கு ஒன்று கேட்கணுமா? ஏன்டா வந்தால் நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டேன், நல்லா தானே இருக்கேன், அப்புறம் இதுக்கு நல்லா இருக்கேன்னு கேட்கணும். இப்போ பசங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தான் சொல்லுவாங்க. அவங்க மேலே தப்புலாம் கிடையாது, பாசாங்க அவர்களுக்கு பிடிக்கல. நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்குலாம் அந்த பொறுப்பு இல்லை, அன்பா இல்லை, அவங்களுக்கு பாசாங்க பிடிக்கல. பெரியவங்களை பார்த்தா நல்லா இருக்கியான்னு கேட்கணும், என்ன கருமத்து கேட்கணுமா? அவன் தான் நல்லா இருக்கானே, அவன் மாதிரி நல்லா இருக்க மனுஷன் போய் நல்லா இருக்கான்னு எல்லாம் ஏற்கனவே நல்லா படிக்கிறவன நல்லா படிக்கிறியான்னு கேட்டால் ஒரு கடுப்பு வரும்ல. அதே மாதிரி நல்லா இருக்கால எதுக்கு நல்லா இருக்கான்னு நான் கேட்கணும், வேணும்னே பாசாங்க பண்ணணும். அப்போ இந்த தலைமுறைக்கு பாசாங்க பிடிக்காது. அப்போ நமக்கு என்ன தோணும், இந்த பிள்ளைகள் அன்பாக இல்லைன்னு தோணும். அவங்க விலக 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 தனிமை உங்களை வாட்டும். உங்கள் வாழ்நாளில் நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப யோசிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு 2-3 வருஷம் மட்டும்தான் நினைவில் இருக்கும், மீதி எல்லாம் வெறும் வளர்ப்பு, பிள்ளைகளை பொறுமையாக பார்த்துக்கிட்டது, பிள்ளைகளை படிக்க வச்சது, பிள்ளைகளை ஆளாக்குறது அப்படின்னு இருக்கும். அமெரிக்காலேருந்து நீங்கள் ஏந்து கஷ்டப்பட்டு அது இப்போ தான் முழிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு பகலில் ஃபோன் பண்ணுறதுக்கு நைட்டெல்லாம் உட்காந்து 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறப்ப கான்ஃபரன்ஸில் இருக்கேன் அப்புறமா பேசுகிறேன்னு ஃபோனை வைக்கிறப்ப அந்த நியாயத்தை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. கான்ஃபரன்ஸ் இருக்க பிள்ளையால் பேச முடியாது. இவ்வளோ தூரம் இங்கேருந்து கூப்பிட்றோம், நம்ம ஆளாக்கி உருவான பிள்ளை அமெரிக்காவில் போய் உட்காந்துருக்கு, சந்தோஷம். அப்பா அம்மாட்ட 5 நிமிஷம் பேச மாட்டேங்கிறேன், ஏன்னா அப்புறமா சொல்லப்படாது, ரைட்டா? இப்போதே உங்கள் மனிதர்களோடு சேர்ந்து வாழ பழகுங்கள். உங்கள் பிள்ளைகளிடமிருந்து தூரமாகவும் உங்கள் பிள்ளைகளை உங்களிடமிருந்து தூரமாகவும் வைத்துக் கொள்வதற்கு எது தேவையோ அதை செய்ய பாருங்கள். ஏன்னா இதை நம்ம பெரும்பாலும் பேசுகிறது இதெல்லாம் டேபு அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் இதெல்லாம் டேபு கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம், தப்பு கிடையாது. பிள்ளைகள் யாரும் அதை குறை சொல்ல போகிறலாம் கிடையாது. உங்களுக்குடைய சிலேடை பேச்சுகள், கிண்டல்கள், கேலிகள் அதெல்லாத்தையும் ஒரு நாள் குறைச்சிக்காது. 50 வயசில் உங்கள் வீட்டுக்காரர் ஆஃபீஸுக்கு போகிறப்பையும் வாசலில் வந்து நீங்கள் டாட்டா சொல்லலாம், தப்பு இல்லை, தப்பே கிடையாது. ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு வாழ்க்கை வாழ்வோம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களால் வாழவே முடியாது. நான் முதல்ல சொன்னதான், அப்புறமா வாழ்ந்துக்கலான்னு இப்போ நினச்சிங்க, எப்போவுமே வாழ முடியாது. இப்போ வாழ்கிறதான் வாழ்க்கை, அப்புறம்லாம் ஒரு வாழ்க்கையெல்லாம் வராது. அதை பற்றி நமக்கு தெரியவும் முடியாது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நீங்கள் யாராக வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறான். நீங்கள் என்ன கேரக்டர் வச்சிருக்கணும்னு நீங்கள் தீர்மானிக்கலாம், அந்த கேரக்டர் தான் நீங்கள் யாராகணும்னு தீர்மானிக்க அப்படிங்கிறா. யூ கான்ட் டிசைட் தட் வாட் யூ கேன் பி, யூ கேன் டிசைட் வாட் இஸ் யுவர் கேரக்டர், அந்த கேரக்டர் டிசைட் ஹூ கேன் யூ பி. நீங்கள் யாராக வேண்டும் என்பதை உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய கேரக்டரும் தான் தீர்மானிக்கும்.
அதனால் நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன், இல்லை ஏதோ ஆக போகிறேன், மீடியா பர்சனாலிட்டி ஆக போகிறேன், பெரிய அறிஞர் ஆக போகிறேன், எல்லாம் கனவு காணலாம். ஆனால் அதற்கான ஒழுக்கம் உங்கள்கிட்ட இல்லைனா, அதுக்கான கேரக்டர் உங்கள்கிட்ட இல்லைனா அது நடக்காது. அந்த கேரக்டர் தான் உங்களை அந்த இடத்துக்கு போய் சேர்க்கும். பில்ட் யுவர் கேரக்டர் அட் த யங்கர் ஏஜ். தயவுசெய்து சின்ன சின்ன விஷயங்களில் போய் பலியாயிராது. எனக்கு அது ரொம்ப நடந்துட்டு இருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க. நான் என்ன நிறைய இடங்களுக்கு போகிறப்ப சார் இதை பற்றி பேசுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சொல்ல முடியாத அளவுக்கான சிக்கல்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் தகவல்கள் வருகின்றன. மிக கவனமாக இருங்கள். பிகாஸ் ஃபைனலி ஹார்ட் ஒர்க்கையும் சக்ஸஸையும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு பேர் ஒழுக்கம் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோடு இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு டிசிப்ளினாக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு கேரக்டராக இருக்கீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் புரிஞ்சிருக்கிறோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வெற்றி இருக்கும். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், மெத்த படித்த மேதாவியாக இருந்தாலும், கடைசியான கேரக்டர் உங்கள்கிட்ட இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புள்ள போனால் கொல்லி போச்சு, வீடு போனால் சொத்து போச்சு, சம்சாரம் போனால் சகலமும் போச்சு. அதே மாதிரி கேரக்டர் போச்சு, அத்தனையும் போச்சு. கீப் யுவர் கேரக்டர் சேஃப். ஒரு நாளும் தெரிந்தே தவறு செய்யாதீர்கள். மறுபடியும் சொல்றேன், லாஸ்ட் ஒன் டைம் சொல்லிட்டு எந்த தப்பையும் பண்ணாது. ஐ வார்ன் யூ, ஐ ஹேவ் ஆல் த ரைட் டு டெல் யூ பீப்புள். எனக்கு சேர்த்தான் சொல்கிறேன், இது கடைசி முறை. இந்த தப்பை இனிமேல் செய்ய மாட்டேன்னு ஒவ்வொரு முறையும் இந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. பிகாஸ் உங்கள் உடம்பு மனசு ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி இந்த உடம்பு மனசு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் 30 வயசு ஆகிறப்ப உங்களுக்கு மருத்துவ செலவு வரும், உங்கள் அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவு வரும். எல்லாத்தையும் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு கவனமாக இருங்கள். உங்கள் கேரக்டர் தான் உங்களுடைய சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும் டிட்டர்மைன் பண்ணாது. நான் புத்திசாலியாக இருக்கேன் அதனால் பொழைச்சிக்கவே நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் தான் காலி பண்ணிட்டு போயிடும். ஒரு பெரிய நோய் ஒரு குடும்பத்தையே சாகடிச்சிருங்கிறான். ஒரு பெரிய கடன் ஒரு குடும்பத்தையே சாகடிச்சிருங்கிறான். ஒரு மோசமான கேரக்டர் ஒரு பெரிய திறமசாலியை சாகடிச்சிடும். கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than your knowledge. Character is more important than your wealth. Character is more important than anything. Character is everything. Character தான் ரொம்ப முக்கியம். Keep the character safe. ஒரு நல்ல சுய ஒழுக்கத்தோடு கூடிய ஒரு தலைமுறையாக நீங்கள் வளர வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாம் அவைலபிள் இருக்குது. அறிவு அவைலபிளாக இருக்க மாதிரியே மற்றது அவைலபிளாக இருக்குது. ரைட்டா? நல்லது கிடைக்கிற மாதிரியே கெட்டதும் கிடைக்குது. எது வேணும் எது வேணாலும் உங்களை பின்னால் இருந்து கண்காணி வேலை பார்த்து கழுத்துலலாம் யாரும் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது. சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா யாராலும் இங்கெல்லாம் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய உங்களுக்கு விவரம்லாம் பத்தாது. ஃபோனை நோண்டாதுன்னு ஒருத்த வார்த்தை சொல்லலாம். ஆனால் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எதை படிக்கணும் எதை படிக்கூடாது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என்ன செய்யணும் செய்யக்கூடாது நீங்கள் தான் பேர் பண்ணணும். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான ஆகிருதியை உருவாக்க முடியும். கேரக்டர் டிசைட்ஸ் எவ்ரிதிங். பி சேஃப் அண்ட் செக்யூர்ட் ஆன் தட். 9 மணி ஆக போது. லெட் அஸ் சம் அப் ஆன் தட். முதல் முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டதை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுவோம். லிஸ்ட்டு ஒன்று எழுதி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நான் எழுதி வச்சதை எப்படியாவது பேசிக்கணும்னு நினச்சி ஓரளவுக்கு பேசினது இங்கே தான்ப்பா. முதல் முக்கியமான விஷயம், எல்லாவற்றிற்கும் அதிகமாக ஆசைப்படாதீர்கள். அதிகமான பொருட்கள் இருந்தால்தான் வாழ்க்கை பெரிதாக இருக்கிறது நினைக்காதீர்கள். அப்படி நினைக்கிற போது நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஏதோ ஒன்று இல்லை என்ற குறையோடு நீங்கள் கடைசி வரை வாழ வேண்டி வரும். ரைட்டா? ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம், இரண்டாவது இதுக்கு தான் எல்லாம் எழுதி வச்சு படிக்கிறீங்களே. எழுதி வச்சோம்னா நம்மள திருப்பிலாம் பார்க்கணும். ட்ரெண்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்காதீங்க, ரெலவன்ஸாக இருக்குன்னு பாருங்கள். ட்ரெண்டுக்குள்ளே இருக்க நினச்சா கூட்டத்தில் ஒரு ஆள். இண்டிவிஜுவலிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் கவனமாக இருங்கள். அதிகமான நண்பர்களை விட ரொம்ப அவசியமானது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நல்லதான 4 நண்பர்கள் தான். நிறைய நண்பர்கள் இருப்பதனால நீங்கள் பவர்ஃபுல்லான மனிதர்களாக இருந்து விட முடியும்னு நினைக்காதீங்க. உங்களை தட்டி கேட்கக்கூடிய நண்பர்கள் உங்களிடம் இருக்கணும். கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ். உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை கவனியுங்கள். என்னவெல்லாம் இல்லை என்ற பட்டியல் இருப்பதைப் போலவே என்னவெல்லாம் இருக்கிறது என்ற பட்டியல் இருந்தால் அதை வைத்து என்ன செய்ய முடியும் என்றும் தீர்மானிக்கலாம். எப்போது எதையாவது யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இந்த நிகழ்கணத்தில் வாழ்வதற்கு பழகுங்கள். நாளைக்கு நடக்க வேண்டியது தானாக நல்லபடியாக நடக்கும். அதற்கு இன்றைய நாளை சரியாக நீங்கள் செய்யணும். அடுத்தது இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், அதை விட்டுட்டேன். அது இன்னொரு முறை சொல்கிறேன். அந்த பாயிண்ட் இங்கே எடுக்கவே முடியல. அடுத்தது, எப்போதும் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே அந்த மனசில் போட்டு வளர்த்திக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி விட்டுவாங்க. கடைசியாக நான் சொன்ன பெரியவங்களுக்கு சொன்னேன் அல்லது சின்ன பிள்ளைங்களை புரிஞ்சுக்கணும்னு சொன்னதுக்காக சொன்ன விஷயம், குழந்தைகளை உங்கள் நடுவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேணான்னு சொல்ல, ஆனால் குழந்தைகளை உங்கள் அன்புக்கு இடையூறாக வந்து விடக்கூடாது. நாளை நீங்கள் தனிமையாக இருக்கிற போது, ஆழ்ந்து திரும்பி பார்க்கிற போது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்கிற நிலைமைக்கு போகாதீங்க. ஃபைனலி கேரக்டர் இஸ் எவ்ரிதிங். உங்கள் வாழ்க்கையை கடைசியில் தீர்மானிப்பது உங்களுடைய குணம், உங்களுடைய திறன். அதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறீர்கள் என்பது தான். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.